ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நம்மளுடைய வகுப்பை தொடங்கலாம். ஸ்ரீ சைத்தன்ய பிரசாதேன தத்ரூபஸ்ய விநிர்ணயம் பாலோ அபிகுருதே சாஸ்திரம் திருஷ்ட்வா விரஜவிலாசினः பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்தசக்திகம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்விஷே நமः. தேயம் சதா பரிபாவகணம் அதிஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவ விரிஞ்சினுதம் சரண்யம் விருத்யார்த்திகம் பிரணதபால பவாப்தி போதம் வந்தே மகாபுருஷரே சரணாரவிந்தம். ओम अज्ञानान्तिमिरन्दस्य ज्ञानाञ्जनाय शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं तदादि स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सद्गुण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सद्गुणललिता श्रीविशाखान्वितां च. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानु सुदे देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவரையும் நம்மளுடைய இந்த 5வது நாள் ஸ்ரீ சிக்ஷாஷ்டகம் செமினாருக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ಹರೇ ಕೃಷ್ಣ. ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಇವತ್ತು 5ನೇ ತರಗತಿಗೆ ಶ್ರೀ ಶಿಷ್ಟಾಷ್ಟಕಮಲ್ಲಿ ಬರವೇರ್ಸಕ್ಕೆ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಆನಂದವಾಗಿದೆ. நம்மளுடைய வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நேற்றைய வகுப்புல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோங்கிறத சில முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு அப்புறம் இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். ஸோ யாராவது நேற்றைய வகுப்புல இருந்து முக்கியமான கருத்துக்கள் சொல்லலாம். ನಿನ್ನೆ ತರಗತಿಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳ್ಬಹುದು. ನಿನ್ನೆ ಏನ ನಡೀತು ಅಂತ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿದ ನಂತರ ಇವತ್ತಿನ ಪದವನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. ಸೊ ಏನ್ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ವಿ ಅಂತ ಯಾರಾದ್ರೂ ಮುಂದೆ ಬಂದು ಹೇಳ್ಬೇಕು. யாராவது சொல்லுங்க. நேற்றைய வகுப்புல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு நம்ம செகண்ட் ஸ்லோகத்தை பார்த்தோம். அது சம்பந்த ஞானம்னு சொன்னீங்க. அப்புறம் பகவானோட நாமம் 2 வகைப்படுதுன்னு சொன்னீங்க. முக்கிய நாமம், இன்னொன்னு அடுத்தது கவுன நாமம்னு சொன்னீங்க. பகவான் முக்கிய நாமத்துலதான் இருக்காரு அப்படின்றது சொன்னீங்க. பகவான் முக்கிய நாமத்துல இருக்கிறாருன்னு இல்ல, முக்கிய நாமம் அப்படின்னு சொன்னா அது பகவானை நேரடியாக குறிப்பிடக்கூடியது. கவுன நாமம்னு சொன்னா பகவானுடைய சிருஷ்டி தொடர்பான பெயர்களோட அவரை குறிப்பிடுறது. ஓகே, யா, தேங்க்யூ. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா. வேற யாரும் எழுத்துறா? ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಯಾರು? ನಿನ್ನೆ ಹೇಳಿದ್ರಲ್ಲಿ 8 ಕ್ವಾಲಿಟೀಸ್ ಆಫ್ ಭಗವಂತ ಮತ್ತೆ ಹರಿನಾಮಕ್ಕೆ ಇರ್ತಕ್ಕಂತ 8 ಕ್ವಾಲಿಟೀಸ್ ಬಗ್ಗೆ ನಾವು ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿದ್ವಿ ಪ್ರಭು. ಅದರಲ್ಲಿ ನಾಮ ಚಿಂತಾಮಣಿ ಅಂದ್ರೆ ಟಚ್ ಸ್ಟೋನ್ ಅಂತ, ಚೈತನ್ಯ ಅಂದ್ರೆ ಕಾನ್ಶಿಯಸ್ನೆಸ್ ಅಂತ, ರಸ ಅಂದ್ರೆ ಟೇಸ್ಟ್ ಮಧು ಅಂತ, ವಿಗ್ರಹ ಅಂದ್ರೆ ರೂಪ ಅಂತ, ಪೂರ್ಣ ಅಂದ್ರೆ ಕಂಪ್ಲೀಟ್,
ಶುದ್ಧ ಅಂದ್ರೆ ಪ್ಯೂರ್, ನಿತ್ಯ ಅಂದ್ರೆ ನಿರಂತರವಾದದ್ದು, ಮತ್ತೆ ಮುಕ್ತು ಅಂತ 8 ಕ್ವಾಲಿಟೀಸ್ ನಾವು ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ಪ್ರಭು. ಯಾ, ವೆರಿ ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್. ಬೇರೆ ಯಾರಾவது? கவிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் பிரபுஜி. பகவானை 4 நிலைகள்ல அடைய முடியும்னு சொன்னீங்க பிரபுஜி. நாமம், ரூபம், குணா, லீலா. நாம சங்கீர்த்தனம், ரூப சங்கீர்த்தனம், குண சங்கீர்த்தனம், அது மூலியமா அடைய முடியும் அப்படின்னு சொன்னீங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணன். 4 விதத்துல பகவான் அடைகிறோம்னு இல்ல, அது என்னன்னா நாம சங்கீர்த்தனத்தின் 4 வகை. அது ரூப கீர்த்தனம், நாம கீர்த்தனம், அந்த மாதிரி 4 வகையான கீர்த்தனம். அது பகவானை 4 விதங்கள்ல புகழ்றது. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணன். யா, தேங்க்யூ. பிரேமா மாதாஜி. பிரேமா மாதாஜி. ஓகே, வேற யாராவது? சொல்லுங்க, வேற யாராவது? நீங்க சொல்லலைன்னா நானே இப்ப கூப்பிடுவேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, நானும் அதான் சொல்ல வந்த பிரபு. புதிய பக்தர்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாமத்தை சொல்றதுனால சாது சங்க பஜனை கிரியா இதுல சேர்ந்து மேலும் மேலுமா ஸ்டெப் பையா அவங்க போனாலும் பிரேம நிலையை அடைய முடியும்னு சொன்னீங்க பிரபு. ஓகே, தேங்க்யூ. சீதல கேசவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. பிரபு கொஞ்சம் இங்க டிஸ்டர்பா இருக்குங்க பிரபு. நான் ஓகே, பின்னாடி சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. வேற யாரு? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. எலி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு சொல்லுங்க. சஹஸ்ரநாமத்தை சொல்றதுனால நன்மைகள் பல கிடைக்கிறது. ஆனா பகவானுடைய மாதுரிய பாவத்தை வந்து அதுல பெற முடியாது. அதுக்கு வந்து நாம சங்கீர்த்தனம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யா, அது ஏத்துக்க முடியலையா? இன்னுமே ஏத்துக்க முடியாது. இவ்வளவு நாளா நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிதானே பழக்கம். ஓகே, வேற யாராவது? ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹೇಳಿ ಪ್ರಭು, ಒಂದು ಕ್ವಶನ್. ಯಾ, ಅಜಮೂಲ ಸ್ಟೋರಿ ಗೊತ್ತಿದೆಲ್ಲ ಪ್ರಭು. ಅದ್ರಲ್ಲಿ ಸೊ ಅವನ ಮಗ ನಾರಾಯಣ ಅಂತ ಇದ್ದಾನೆ ಹೆಸರು ಅಲ್ವಾ? ಸೊ ಅವನು ಅಂದ್ರೆ ಅಜಮಿಲಾಗೆ ಆ ನಾಮದ ರುಚಿನೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬರೀ ನಾರಾಯಣ ಅಂತ ಕರೆದಿದ್ದಕ್ಕೆ ಮಾತ್ರನೇ ವೈಕುಂಠಕ್ಕೆ ಹೋದ್ರು. ಅದೇಗ್ ಸಾಧ್ಯ ಪ್ರಭು? ಗುಡ್ ಕ್ವಶನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾತಾಜಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಪ್ರಭು. ವಾಟ್ಸ್ ಯುವರ್ ನೇಮ್? ಮೈನಾ. ಮೈನಾ. ಓಕೆ 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 ಓಕೆ. தேங்க்யூ மாதாஜி, குட் கொஸ்டின். அதாவது பாகவதத்துல வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்லுதுன்னா, சாங்கேத்தியம் பரிகாசியம் ஹேளனம் ஏவவா. அதாவது பகவானுடைய நாமத்தை ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து குறிப்பிடுவதற்காக அந்த பேரை பயன்படுத்தினாலும் சரி, பரிகாசியம் இல்லைன்னா வந்து ஒரு கிண்டலா வந்து அந்த பேரை பயன்படுத்தினாலும் சரி, இல்ல ஒரு
அலட்சியப்படுத்துற மாதிரி அந்த பேரை பயன்படுத்தினாலும் சரி, இதில் எப்படி பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் அதே நேரத்துல நம்ம வந்து நேத்து கூட வந்து படிச்சோம், நாம அபராதம் பண்றவங்களுக்கு, நாமத்துக்கு அபராதம் பண்றவங்களுக்கு நரகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து படிச்சோம். ಆಹಾ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಮಾತಾಜಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಮಾತಾಜಿ ಪ್ರಶ್ನೆ ಏನಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅಜಾಮಿಲ ಅವನಿಗೆ ನಾಮದ ಮೇಲೆ ಏನೂ ಆಸಕ್ತಿನೂ ಇರಲಿಲ್ಲ, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ತಿಳುವಳಿಕೆನೂ ಇರಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ತನ್ನ ಮಗನಾದ ನಾರಾಯಣನನ್ನ ಕರೆದಿದ್ದಕ್ಕೆ ಭಗವಂತ ಅವನಿಗೆ ವೈಕುಂಠ ಪ್ರಾಪ್ತಿಯನ್ನ ಲಭಿಸಿದ್ರು. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇದು ಹೇಗ್ ಸಾಧ್ಯ? ಏನುವೇ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಕೂಡ ಅವನಿಗೆ ಹೆಂಗೆ ಭಗವಂತನ ಒಂದು ಧಾಮವು ಪ್ರವೇಶಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಯಿತು ಅಂತ ಅವರ ಪ್ರಶ್ನೆ. ಅದಕ್ಕೆ ಪ್ರಭು ಹೇಳಿದ್ರು, ವೇದಗಳಲ್ಲಿ ಒಂದು ಶ್ಲೋಕ ಇದೆ, ಸಂಕೇತಂ ಸಾಂಕೇತ್ಯಂ ಪರಿಹಾಸ್ಯಂ ಹೇಳಣಂ ಅಂತ. ಯಾರೇ ಒಬ್ಬರನ್ನ ಕರೆಯೋದಾಗಿರ್ಲಿ ಅಥವಾ ಗೇಲಿಯಾಗಿ ಮಾತಾಡೋದಾಗಿರ್ಲಿ, ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ತಗೊಂಡ್ರೆ ಅದು ಅದರ ಪರಿಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯನ್ನ ಕೊಡುತ್ತೆ, ಮತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಭಗವಂತನು ಲಭಿಸುತ್ತಾನೆ. ಸೊ ಹರಿನಾಮವು ಎಷ್ಟು ಕರುಣೆ ಅಂತ ಇಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ಅದನ್ನೇ ಪ್ರಭು ಹೇಳಿದ್ರು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾತಾಜಿ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಪ್ರಭು. ಆನ್ಸರ್ ಇನ್ನೂ ಮುಡಿಯಲ್ಲ. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு. சோ அது வரைக்கும் தான் எனக்கு புரிஞ்சது பிரபு, அதுக்கப்புறம் கேட்கல. இல்ல, நான் ஆன்சர் இன்னும் சொல்லி முடிக்கலன்னு அவங்களுக்கு சொல்லுங்க. ಓಕೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇನ್ನ ಪರಿಪೂರ್ಣ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಇನ್ನ ಉತ್ತರ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಷ್ಟ್ರೊಳಗೆ ನೀವು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲ ಮಾತಾಜಿ, ಅಷ್ಟೇ ಏನೋ ಇನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದೀರ. ஸோ பகவானுடைய நாமத்தை ஒருத்தர் எந்த வழியில உச்சரித்தாலும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப அபராதம் எங்க இருந்து வரும்? அப்ப அபராதமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವು ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ನಾವು ಉಚ್ಚರಿಸಬಹುದು, ಆಗ ನಮಗೆ ಭಗವಂತನು ಲಭಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಪರಾಧಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಜಾಗವೇ ಇಲ್ವಲ್ಲ. ಸೊ ಅಪರಾಧ ಹೇಗಾಗುತ್ತೆ ಅಂತ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இங்க வந்து பகவானுடைய நாமம், அவங்க வந்து அதுக்கு நம்ம அபராதம் பண்ணாம இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் ஓகே. அபராதம்னா என்னன்னு சொல்லணுமோ, அபராதம் அப்படின்னு சொன்னா நாமத்துக்கு பண்ணக்கூடிய அபராதம் இருக்கு, பக்தருக்கு பண்ணக்கூடிய அபராதம் இருக்கு, பகவானுக்கு செய்யக்கூடிய அபராதம் இருக்கு, தாமத்துக்கு செய்யக்கூடிய அபராதம் இருக்கு. சோ இதுல நாமத்துக்கு செய்யக்கூடிய அந்த அபராதம் தான் 10 விதமான அபராதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல பகவானுடைய நாமத்தை வந்து நாம பௌதிகமான விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்தினோம்னா அது வந்து அபராதம். அந்த மாதிரி 10 விதமான அபராதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಅಪರಾಧದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧಗಳಿದೆ. ಇಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಾಮ ಅಪರಾಧ, ಸೇವಾ ಅಪರಾಧ, ಧಾಮ್ ಅಪರಾಧ ಮತ್ತು ಭಕ್ತರಿಗೆ ನಾವು ಮಾಡುವ ಅಪರಾಧ. ಸೊ ಈ ಅಪರಾಧದಿಂದ ನಾವು ಫಸ್ಟ್ ವಿಮುಕ್ತರಾಗಬೇಕು. சோ 10 அபராதங்கள்ல முதல் அபராதமே வந்து பக்தருக்கு வந்து அபராதம் செய்யக்கூடாது. நாம அபராதத்துல வரக்கூடிய முதல் அபராதம் பக்தருக்கு அபராதம் செய்யக்கூடாது. சோ அந்த மாதிரி யாராவது பக்தருக்கு அபராதம் செஞ்சா அவங்களுக்கு அந்த நாமம் வந்து முழு பலனை கொடுக்காது. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ 10 ಅಪರಾಧಗಳಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಅಪರಾಧ ಬಂದು ಭಕ್ತರನ್ನ ನಿಂದಿಸುವುದು. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವು ಭಕ್ತರನ್ನ ನಿಂದಿಸಿದ್ರೆ ನಮಗೆ ಖಂಡಿತ ಆ ನಾಮದ ಫಲವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೊರಕುವುದಿಲ್ಲ. பட் அஜாமிலனுடைய ஸ்டோரியில வந்து அஜாமிலன் அவன் வந்து எந்த பக்தருக்குமே அபராதம் செய்ததே இல்லை. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅಜಾಮಿಲನ ಕಥೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅಜಾಮಿಲ ಯಾವ ಭಕ್ತನಿಗೂ ನಿಂದನೆ ಮಾಡಿಲ್ಲ. அதனாலதான் அஜாமிலன் வந்து பாவம் செய்தானே தவிர அவன் அபராதம் செய்யல. அதனால பகவான் பாவத்தை வந்து பொருட்படுத்தல, அவனுக்கு வந்துட்டு அந்த நல்ல கதியை வந்து பகவான் கொடுத்தாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಾವ್ ಏನ್ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅಜಾಮಿಲ ತುಂಬಾ ಪಾಪಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾನೆ ವಿನಃ
ಅವನ ಅಪರಾಧ ಯಾವುದೂ ಮಾಡಿಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಭಗವಂತ ಅವನ ಕ್ಷಮಿಸಿ ನಾಮವನ್ನ ತಗೊಂಡಾಗ, ಭಗವಂತನ ನಾಮನ ತಗೊಂಡಾಗ ಆತನಿಗೆ ಭಗವಂತನ ಧಾಮದಲ್ಲಿ ಪ್ರವೇಶವಾಯಿತು. இதுதான் ஆன்சர். ಇದೇ ಉತ್ತರ. ஓகே, வேற யாருக்காவது क्वेश्चन? வேற யாருக்காவது ஏதாவது மீன்ஸ் கருத்து சொல்றதுக்கு பாயிண்ட்ஸ் யாராவது சொல்றாங்க? ಯಾರಿಗಾದ್ರೂ ಏನಾದ್ರು ಕಮೆಂಟ್ಸ್ ಇದೆಯಾ? ಇದ್ರೆ ಹೇಳಿ. எஸ்டர்டே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து யாராவது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, நேத்து இதுதான் சொன்னீங்க பிரபு. நீங்க யார் ஒரு ஹரிநாமத்தை பிழையில்லாம ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லா வேத மந்திரங்களை விட இது பெருசுன்னு சொன்னீங்க. பத்ம புராணத்துல கூட இது சொல்லியிருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்க பிரபு. எஸ் எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. சுவாமியோட இதை காட்டிலும் அவரோட நாமத்துக்கு தான் ரொம்ப பவரு, பொறுப்பு இது எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க இல்லையா? நாமம் மகாமந்திரம் சொல்றது அது வந்து எந்த விதமான இதையும் நீக்கிடும் அப்படிங்கிறது, கோளாறு துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்மளை தெய்வத்துக்கிட்ட நோக்கி அழைச்சிட்டு போறது. அதுக்கு ஒரு ஸ்டெப்பு, பயங்கரமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அஜமிலன் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அம்மா கிட்டதான் இருந்துட்டு நல்லபடியா தான் இருந்துட்டு இருந்தான். அவன் நல்ல சாஸ்திரமா எல்லாம் படிச்சு அப்படிதான் இருந்துட்டு இருந்தான். அவன் எதேச்சலா வந்து ஒரு நாளைக்கு காட்டுக்கு போக ஆரம்பிச்சான். போனதுல அத வந்து அவனோட மனசு வந்து மாறும்படியாத இதை பார்த்ததுனால அவன் அப்படியே கம்ப்ளீட்டா மாறி போயிட்டான். அதனால வந்து ஆனா அந்த குழந்தைக்கு மாத்திரம் அவன் என்னமோ ஏதோ நாராயணன்னு பேர் வச்சிருக்கான். அந்த அதை அடிக்கடி சொல்ல கூப்பிடுறதுனால அவனுக்கு பகவானே அருள் பண்ணிருக்கார் தன்னுகிட்ட. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது? ஓகே, நேத்து நாம வந்து பகவானுடைய நாமத்துக்கு அந்த சக்தி அது எப்படி இருக்கு, அது எப்படி செயல்படுதுங்கிறதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம முக்கியமா பகவானுடைய நாமத்திற்கான 8 ಕ್ವಾಲಿಟಿ நம்ம பார்த்தோம். ಸೊ ನಿನ್ನೆ ನಾವು ಹರಿನಾಮದ ಶಕ್ತಿ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ, ಅದು ಹೇಗಿರುತ್ತೆ, ಮತ್ತೆ ಹರಿನಾಮದ 8 ಗುಣಗಳನ್ನ ಕೂಡ ನಾವು ನಿನ್ನೆ ನೋಡಿದ್ವಿ. முதல் ஸ்லோகத்துல பகவானுடைய நாமம் நமக்கு கொடுக்கக்கூடிய 7 பெனிஃபிட் பார்த்தோம். இரண்டாவது ஸ்லோகத்துல நாம வந்து பகவானுடைய நாமத்திற்கு இருக்கக்கூடிய 8 ಗುಣங்களை பார்த்தோம். ಸೊ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಹರಿನಾಮದಲ್ಲಿ ಇರುವ 7 ಏನ್ ಹೇಳೋದು ಕ್ವಾಲಿಟೀಸ್ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಅನ್ನೋ ಲಾಭವನ್ನ ನೋಡಿದ್ವಿ. ಮತ್ತೆ ಎರಡನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ 8 ಗುಣಗಳನ್ನು ನೋಡಿದ್ವಿ. சோ அதுதான் நம்ம நேத்து முழுவதும் வந்து டிஸ்கஸ் பண்ணது. இன்னைக்கு நாம வந்து சிஷ்டாஷ்டகத்தினுடைய 2வது அந்த ஸ்லோகத்திற்கான ಅರ್ಥங்கள் என்ன, அதுல என்ன நமக்கு சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ಸೊ ಇವತ್ತು ನಾವು 2ನೇ ಶ್ಲೋಕದ ಅರ್ಥ ಏನು ಮತ್ತೆ ಅದರಲ್ಲಿ ಇರುವ ವಿಶೇಷಗಳೇನು ಅಂತ ನಾವು ಇವತ್ತು ನೋಡೋಣ. சோ இந்த 2வது ஸ்லோகமானது எப்படி பகவானுடைய நாமமானது ரொம்ப எளிமையா எல்லாருனாலையுமே வந்து தொடர்பு கொள்ளக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது இந்த ಶ್ಲೋಕத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ಸೊ ಈ ಹರಿನಾಮವು ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಎಷ್ಟು ಸರಳವಾಗಿ ಯಾರ್ ಬೇಕಾದ್ರೂ ಅದನ್ನ ಜಪಿಸಬಹುದು, ಅದನ್ನ ಸಂಪರ್ಕಿಸಬಹುದು ಎಂಬುದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬಹುದು. தவிர இந்த 2வது ஸ்லோகத்துல எப்படி ಚೈತನ್ಯ மகாபிரபு இந்த ಸಂಬಂಧ ಜ್ಞಾನத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ಸೊ ಅದ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ 2ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಅದರಲ್ಲಿರುವ ಸಂಬಂಧ ಜ್ಞಾನವನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನ ಕೂಡ ತಿಳ್ಕೋಬಹುದು. ஓகே மாதாஜி, 2வது ஸ்லோகத்தை நீங்க ரிசைட் பண்ணலாமா? ಸೊ 2ನೇ ಶ್ಲೋಕ. ನಾಮಕಾರಿ ಬಹುಧಾ ನಿಜ ಸರ್ವಶಕ್ತೀಶ್
तत्रार्पिता नियमिता स्मरणेन कालः एतादृशी तव कृपा भगवन् ममापि दुर्दैवं मीदृशमिहा जनिनानुरागः. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அர்த்தம் எதை பத்தினது அப்படின்னா, நாம் அகாரி பகுதா, அதோடைய ಅರ್ಥம் நம்ம பார்க்க போறோம். ಸೊ ಮೊಟ್ಟ ಮೊದಲಾಗಿ ನಾವು 2ನೇ ಶ್ಲೋಕದ ಮೊದಲನೇ ಹಂತವನ್ನು ನೋಡ್ತೀವಿ. ನಾಮ್ ಅಕಾರಿ ಬಹುದಾ. நாம் அகாரி பகுதா. பகுதா அப்படின்னு சொன்னா நிறைய, ரொம்ப, அதிகமா அப்படின்னு அர்த்தம். ಸೊ ನಾಮ್ ಅಕಾರಿ ಮತ್ತೆ ಬಹುದಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅನೇಕವಾಗಿರುವ ಹೆಸರುಗಳು. நாம் அகாரி அப்படின்னா நாமம், பகவானுடைய நாமம் அதிகமா இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். ಸೊ ನಾಮ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತನ ನಾಮಗಳು, ಬಹುದಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅನೇಕವಾದದ್ದು. சோ பகவானுக்கு அநேகமான நாமங்கள் இருக்கு. அந்த அநேகமான நாமங்களை வந்துட்டு நாம நேத்து பார்த்தோம், 2 கேட்டகரியா பிரிச்சோம், முக்கிய நாமம், கவுன நாமம் அப்படின்னு சொல்லி. ಸೊ ಹಾಗಾಗಿ ಅನೇಕ ನಾಮಗಳಲ್ಲಿ ನಾವು ನಾಮಗಳನ್ನ 2 ರೀತಿಯಾಗಿ ವಿಂಗಡಿಸಿದ್ವಿ. ಒಂದು ಬಂದು ಮುಖ್ಯ ನಾಮ, ಇನ್ನೊಂದು ಗೌಡನಾಮ. இப்போ முக்கிய நாமத்துல நம்ம எவ்வளவோ 1000 நாமங்கள் சொல்லலாம். ராம, கிருஷ்ணா, யசோதானந்தன், நந்தநந்தன், யதுநந்தன், இப்படி வந்து பகவானுடைய லீலைகள் தொடர்பான, நேரடியான லீலைகள் தொடர்பான 1000 நாமங்களை நம்ம வந்து சொல்லலாம். ಸೊ ಹಾಗಾಗಿ ಮುಖ್ಯ ನಾಮದ ಕೆಳಗಡೆ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಅನೇಕ ನಾಮಗಳನ್ನ ಉಚ್ಚರಿಸಬಹುದು. ಕೃಷ್ಣ, ರಾಮ, ನರಸಿಂಹ, ನಂದನಂದನ, ಯಶೋಧನಂದನ. ಯಾಕಂದ್ರೆ ಇದೆಲ್ಲವೂ ಕೃಷ್ಣನ ಲೀಲೆಗಳನ್ನ ಸಂಬಂಧಪಟ್ಟಿಸಿರುವುದು. அதை தவிர்த்து 2ஆம் தரமான நாமம், அதாவது கவுன நாமம்னு சொல்லலாம். அந்த நாமம் வந்து அதுவும் நம்ம 1000 சொல்லலாம். அதுக்கு உதாரணம் விஷ்ணு சகஸ்ர நாமம் இருக்கு. வேற யாரோட இருக்கு? சகஸ்ரநாமம், ஹயகிரீவ சகஸ்ரநாமம் இருக்கு. 1000 நாமங்கள் இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்து இருக்கு, அதாவது பகவானுடைய அவதாரங்களுக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಗೌರನಾಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಸೃಷ್ಟಿಯನ್ನ ಕುರಿತು ಹೇಳುವ ನಾಮಗಳು ಅದು ಕೂಡ ಅನೇಕವಾಗಿದೆ. ಆ ಅನೇಕ ನಾಮಗಳಲ್ಲಿ ನಾವು ಹೇಳಬಹುದು ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಬರುತ್ತೆ, ಮತ್ತು ಹಯಗ್ರೀವ ನಾಮಗಳು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. இந்த 2ஆம் தர நாமத்துக்கு வந்துட்டு இன்னும் நம்ம பல உதாரணங்கள் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஓம், பிருஷ்ணிகர்பா, பகவான் வந்து பிருஷ்ணிகர்பான்னு ஒரு அவதாரம் பண்ணாரு, யக்ஞர்னு ஒரு அவதாரம் பண்ணாரு, கல்கின்னு ஒரு அவதாரம் பண்ண போறாரு, வாமனன்னு ஒரு அவதாரம் பண்ணாரு, சூரிய நாராயணன்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா சில நேரத்துல சூரிய பகவான், அதாவது அந்த தேவன் யாரு சரியா கிடைக்கலன்னா அப்ப அவரே வந்து என்ன பண்றாரு, சூரிய அங்க வந்து அவர் அந்த டியூட்டியை பண்றாரு. சோ அதனால அவர் சூரிய நாராயணன்னு பேரு. நிரஞ்சன்னு சொல்லலாம். இந்த மாதிரி 1000 பேர்களை வந்து நம்மளால சொல்ல முடியும். ஜெகதீஷா. ಸೊ ಹೀಗಾಗಿ ಭಗವಂತನಿಗೆ ಅನೇಕ ನಾಮಗಳುಂಟು. ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ಹೇಳಬಹುದು ಓಂ ಅಂತ ಹೇಳಬಹುದು, ವಿಷ್ಣುಗರ್ಭ ಅಂತ ಹೇಳಬಹುದು, ಸೂರ್ಯನಾರಾಯಣ ಅಂತ ಹೇಳಬಹುದು. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಮ್ಮೊಮ್ಮೆ ಆ ಸೂರ್ಯನ ಸ್ಥಿತಿಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸ್ವಯಂ ನಾರಾಯಣನೇ ಆ ಸೂರ್ಯನ ಸ್ಥಿತಿಯನ್ನ ತಗೊಳ್ಳೋದುಂಟು. ಸೊ ಹಾಗಾಗಿ ಸೂರ್ಯನಾರಾಯಣ ಮತ್ತೆ ನಿರಂಜನ ಅಂತ ಕೂಡ ಭಗವಂತನಿಗೆ ಅನೇಕ ನಾಮ ಉಂಟು. ಮತ್ತೆ ಜಗದೀಶ ಅಂತ ಕೂಡ ಅನೇಕ ನಾಮಗಳಿಂದ ನಾವು ಕರೆಯಲಾಗುತ್ತೆ. அது மட்டும் இல்ல, நமக்கு மொத்தம் எவ்வளவு தேவர்கள் இருக்கிறாங்க? ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ದೇವತೆಗಳಿದ್ದಾರೆ? 33 ಕೋಟಿ ದೇವತೆಗಳು ಇರ್ತದೆ. வெரி குட். 33 கோடி தேவர்கள். அந்த 33 கோடி தேவர்களுக்கும் பேர் இருக்கு. அப்படின்னா 33 கோடி பேர் இருக்கு. அந்த 33 கோடி பெயர்களோ ಅದು வந்து ಭಗವಾನೋಡದು. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಮುಕ್ಕೋಟಿ ದೇವತೆಗಳಂತ ಹೇಳ್ತೀವಲ್ವಾ, ಆ ಮುಕ್ಕೋಟಿ ದೇವತೆಗಳಿಗೂ ಹೆಸರುಗಳಿದೆ. ಸೊ ಈ ಹೆಸರುಗಳೆಲ್ಲ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದೆ? ಸ್ವಯಂ ಭಗವಂತನಿಂದನೇ ಬಂದಿರೋದು. அந்த பேர்கள் எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது.
ಅದಂತರೂ ಭಗವಂತನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿಸಿರೋದು. எந்த ஒரு பேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, வாயு, அக்னி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, எது எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாமே பகவானுடைய ஒரு பேர் தான். ನೀವು ಅಗ್ನಿ, ವಾಯು, ಆಕಾಶ, ಭೂಮಿ ಈ ತರ ನೀವು ಎಂತ ಹೆಸರುಗಳಿಂದ ಕರೆದ್ರು ಕೂಡ ಅದೆಲ್ಲವೂ ಭಗವಂತನಿಗೆ ಸೇರಿದ್ದು. ஏன்னா அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து பகவான் கிட்ட இருக்கிறதுனால அதே குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக ஒருத்தரை வந்து நியமிச்சு பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த குவாலிட்டியவே அவருக்கு வந்து ஒரு பேரா வந்து வச்சிடுறாரு. அதனால அந்த தேவர் அந்த பேர்ல வந்து அழைக்கப்படுறாரு. ಸೊ ಇದೆಲ್ಲವೂ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತನ ಗುಣಗಳಿಂದ. ಸೊ ಭಗವಂತನ ಗುಣಗಳಿಂದ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಆ ಗುಣಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಅವರಿಗೆ ಆ ಹೆಸರನ್ನು ನೀಡಲಾಗುತ್ತೆ. உதாரணத்துக்கு அக்னி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ಉದಾಹರಣೆಗೆ ಅಗ್ನಿ ಅಂತ ಹೇಳಬಹುದು. அக்னி அப்படின்னு சொன்னா முன்னின்று வழிநடத்தி செல்பவர்னு ಅರ್ಥ. ಆಕ್ಚುಲಿ ಅಗ್ನಿ ಅಂತ ಅರ್ಥ ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ ಮುಂದು ನಿಂತು ಅವರನ್ನ ದಾರಿ ತೋರಿಸುವವರೇ ಅರ್ಥ. சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து முன்னாடி நின்னு பாதை காட்டக்கூடியவர் யாரு? ಸೊ ಎಲ್ಲರಿಗೂ ದಾರಿ ತೋರಿಸುವ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಯಾರಾಗಿರ್ಬಹುದು? ಅದು ಸಾಕ್ಷಾತ್ ಭಗವಾನ್ தான். ಅದು ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲ, ಸಾಕ್ಷಾತ್ ಭಗವಂತನೇ. ஆனா அந்த ஒரு டியூட்டிய பகவான் வந்து என்ன பண்றாரு, ஒரு தேவருக்கு வந்து கொடுக்குறாரு. அதோட சேர்ந்து அவருக்கு தன்னோட பேரையும் வந்து ஒரு கிஃப்டா கொடுத்துடுறாரு. சாரி பிரபு. ஒரு பர்டிகுலர் டெமிகாட் ஒரு தேவருக்கு அந்த ஒரு டியூட்டியை அவர் கொடுத்துட்டு அதோட அவருக்கு கிஃப்டா அவருடைய பேரையும் கொடுத்துடுறாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ಹೆಸರನ್ನ ಆ ಒಂದು ದೇವತೆಗೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಗಿಫ್ಟ್ ಆಗಿ ಆ ನಾಮವನ್ನು ಕೂಡ ಅವರಿಗೆ ಕೊಡ್ತಾರಂತೆ. ஃபார் எக்ஸாம்பிள் சிவா, சிவான்னு சொன்னோம்னா ಮಂಗಳಂನ ಅರ್ಥ. ಶಿವ ಉದಾಹರಣೆಗೆ ಶಿವ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಂಗಲ ಅಂತ ಅರ್ಥ. ஸ்ரீமத் பாகவதத்துல கூட வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಒಂದು ಹೆಸರು ಬಂದಿದೆ. அதாவது சிவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அதாவது நகியதோ அந்நிய சிவபந்தா விசதா சமிருத சம்ஸ்ருதுவ இக அப்படின்னா இந்த அதாவது இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து பக்தி பாதையை வந்து குறிப்பிடுது. சோ அந்த பக்தி பாதையை தவிர மங்களகரமான ஒரு பாதை எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுது. சோ அந்த மங்களகரமானதுங்கிற அந்த வார்த்தை ಶಿವ அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து குறிக்கும். ಸೊ ಇಲ್ಲಿ ಭಾಗವತಂದಲ್ಲಿ ಶಿವ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಉತ್ತಮ ದಾರಿಯನ್ನ ಸೂಚಿಸುವುದು ಅಂತ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ಸೊ ಇಲ್ಲಿ ಅದು ಅರ್ಥ ಆಗತ್ತೆ, ಮತ್ತೆ ಮಂಗಲ ಅಂತ ಕೂಡ ಅರ್ಥ ಆಗೋದುಂಟು ಅಂತ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪ್ರಭು ಎತ್ತನಾದ ಶ್ಲೋಕಂ சொல்ல முடியுமா? ஸ்ரீமத் பாகவதம் 2வது காண்டத்துல வந்து செகண்ட் சாப்டர் ஜனதா மாதாஜி நீங்களாம் மெமரைஸ் பண்ணலையா? 2.2.33. ಸೊ ಇದು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂದಲ್ಲಿ 2ನೇ ಸ್ಕಂದದ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 23ನೇ ಶ್ಲೋಕ ಆಗುತ್ತೆ. சோ அப்போ சிவா அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். அப்போ மங்களத்தை யார் கொடுக்கக்கூடியவர்? அது நம்ம நேற்று பார்த்தோம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய தியான ஸ்லோகத்துல மங்களானாம் பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம்ச மங்களம் அப்படின்னா மங்களத்துக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? ಭಗವಾನ್. ಸೊ ಅದನಾಲ ಶಿವ அப்படின்னு சொன்னா ಯಾರು? ಭಗವಾನ್. ಸೊ ಹಾಗಾಗಿ ಶಿವ ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಮಂಗಲ ಅಂತ. ಸೊ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮದಲ್ಲಿ ಕೂಡ ನೋಡ್ತೀವಿ ನಾವು ಮಂಗಲೇಸ್ತು ಮಂಗಳ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಮಂಗಳಕ್ಕೆ ಉತ್ತಮವಾದ ಮಂಗಳ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಭಗವಂತನೇ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಶಿವನಿಗೆ ಕೂಡ ಭಗವಂತನ ಹೆಸರನ್ನೇ ನೀಡಿದ್ದಾರೆ. ಸೊ அதனால 33 கோடி தேவர்களுடைய பேருமே பகவானுடையது. அதை தவிர்த்து அவருடைய சொந்த விஷ்ணு தத்துவ அவதாரங்களுக்கு ஆயிரமான பேர்கள் இருக்கு. இதெல்லாம் அப்ப கணக்கு பண்ணா அப்ப அவருக்கு எவ்வளவு பேர் இருக்குன்னு யோசித்து பாருங்க. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಅಲ್ಲದೆ ಮಾತ್ರ
ಸಾರಿ ದೇವತೆಗಳ ಹೆಸರುಗಳು ಕೂಡ ಭಗವಂತನದೇ ಆಗಿದೆ. ಮತ್ತೆ ಭಗವಂತನ ಗುಣಗಳು, ಮತ್ತೆ ಭಗವಂತನ ರೂಪ, ಭಗವಂತನ ವಿಷ್ಣುವಿನ ಅವತಾರಗಳಿಂದ ಬರುವ ನಾಮಗಳು ಕೂಡ ಭಗವಂತನದೇ ಆಗಿರೋದ್ರಿಂದ ನೆನ್ಸ್ಕೊಳ್ಳಿ ಭಗವಂತನಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಹೆಸರುಗಳಿದೆ ಅಂತ. அதனாலதான் பகவான் அன்லிமிட்டெட், அவருடைய நாமமும் அன்லிமிட்டெಡ್, அவருடைய ಗುಣಗಳು ಅನ್ಲಿಮಿಟೆಡ್. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಭಗವಂತ ಅನ್ಲಿಮಿಟೆಡ್. ಮತ್ತೆ ಭಗವಂತನ ನಾಮವೂ ಅನ್ಲಿಮಿಟೆಡ್, ಭಗವಂತನ ಲೀಲೆಯೂ ಅನ್ಲಿಮಿಟೆಡ್. பகவானுக்கு அன்லிமிட்டடான குணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா யாருனாலையும் வந்து நம்ப முடியாது, அது ஏத்துக்க முடியாது. ಅದಕ್ಕೆ ಭಗವಂತನಿಗೆ ಆ ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಗುಣಗಳಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರಾலும் ಅದನ್ನ ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಳಕ್ ಆಗಲ್ಲ. ஆனா பகவான் இங்க அன்லிமிட்டடான குணங்களை வச்சிருக்கிறாருங்கிறதுக்கு சாட்சியா அவருடைய பேர்கள் எல்லாமே இருக்கு. ಸೊ ಭಗವಂತನು ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಆಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಅವ್ರ ನಾಮವೇ ಒಂದೇ ಸಾಕು. அந்த மாதிரி பகவான் அன்லிமிட்டெட், அவருடைய நாமமும் அன்லிமிட்டெಡ್, அவருடைய கதைகளும் ಅನ್ಲಿಮಿಟೆಡ್. ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಗವಂತ ಸ್ವಯಂ ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಆಗಿದ್ದಾರೆ, ಮತ್ತೆ ಅವರ ನಾಮವೂ ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಆಗಿದೆ, ಮತ್ತೆ ಅವರ ಲೀಲೆಗಳು ಕೂಡ ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಆಗಿದೆ. நம்ம யோசிப்போம், இல்லையே பிரபு, எப்ப பார்த்தாலும் வந்துட்டு அந்த வெண்ண திருடின கதையை தவிர வேற ஏதாவது பிரபு சொல்றாங்க, அதையே தான் திரும்ப திரும்ப வந்து கடைஞ்சிட்டு இருக்காங்களே தவிர வேற கதையை நாங்க கேட்கலையே பிரபு, எப்படி நீங்க அன்லிமிட்டெட்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ಸೊ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಸಂಶಯ ಇರುತ್ತೆ. ಸಂಶಯ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗ್ಲೂ ಭಗವಂತನು ಈ ಬೆಣ್ಣೆ ಕದ್ದಿದ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನೇ ಮಂಥನೆ ಆಡ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. ಆ ಒಂದು ಲೀಲೆನ ನಾವು ಪುನಃ ಪುನಃ ಕೇಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಇದನ್ ಬಿಟ್ರೆ ಅನೇಕ ಲೀಲೆಗಳು ಇದೆಯಾ ಅಂತ ನಮ್ಗೆ ಸಂಶಯ ಆಗಿದೆ. ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து குருவாயூர் அப்பன் அந்த கோவில் பேர் எடுத்துக்கோங்க. ಸೊ ಇದನ್ನ ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಸರಳವಾಗಿ ಅರ್ಥ ಹಾಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಗುರುವಾಯೂರ್ ಎಂಬ ಒಂದು ದೇವಸ್ಥಾನದ ಹೆಸರೇ ತಗೊಳ್ಳಿ. அந்த பேருக்கான ಅರ್ಥ என்ன? ಆ ಒಂದು ನಾಮಕ್ಕೇನ್ ಹೆಸರು, ನಾಮಕ್ಕೇನ್ ಅರ್ಥ? ಗುರು ಮೀನ್ಸ್ குரு பிரகஸ்பதி அண்ட் வாயு மீன்ஸ் வாயு. சோ ரெண்டு தேவர்களும் சேர்ந்து வந்து அந்த பகவானை வழிபட்டதனால அவருக்கு அதுவே பேராயிடுச்சு ಗುರುವಾಯೂರಪ್ಪನ್. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಗುರುವಾಯೂರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಗುರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೃಹಸ್ಪತಿ, ಮತ್ತೆ ವಾಯು ಅಂದ್ರೆ ವಾಯು ದೇವತರು. ಸೊ ಇಬ್ರು ಸೇರಿ ಒಂದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದು ಭಗವಂತನನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ರಿಂದ ಆ ಜಾಗಕ್ಕೆ ಗುರುವಾಯೂರ್ ಅಂತ ಹೆಸರು ಬಂದಿದೆ. இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து பகவானுடைய எண்ணற்ற நாமங்களுடைய அர்த்தங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அப்ப எவ்வளவு கதை வருது நமக்கு அதுல இருந்து. ಸೊ ಹಾಗಾಗಿ ಭಗವಂತನ ಹೆಸರಿನಲ್ಲೇ ಇಷ್ಟೊಂದು ವಿಶೇಷಗಳು ಲೀಲೆಗಳು ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೆನ್ಸ್ಕೊಳ್ಳಿ, ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಭಗವಂತನ ಲೀಲೆಗಳು ಅಪಾರವಾಗಿದೆ ಎಂಬುದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬಹುದು. பகவானுடைய லீலைகள் அதனாலதான் அன்லிமிட்டெட்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಆಚಾರ್ಯರೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಭಗವಂತನ ಲೀಲೆಗಳು ಅಪಾರವಾದದ್ದು, ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பட் ஆனா நமக்கு அத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்ல அதுக்கு நம்ம வந்து ಪ್ರಯತ್ನಪಡಲ್ಲ, ಅவ்வளவுதான். ಸೊ ನಮಗೆ ಆ ಒಂದು ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ, ಮತ್ತು ಆಸಕ್ತಿನೂ ಇಲ್ಲ, அதே காரணம். சோ அதனால பகவானுக்கு எண்ணற்ற பேர்கள் இருக்கிறதுல ஒன்னும் ப்ராಬ್ಲಮ್ ಇಲ್ಲ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಗವಂತನಿಗೆ ಅಪಾರ ಹೆಸರುಗಳು ಇದೆ ಎಂಬುದರಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂಶಯ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அது கூட வேண்டாம், ரொம்ப சிம்பிளான இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். பாகவதத்துல பகவான் வந்து 16,108 மனைவிகளை வந்து திருமணம் செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ಸೊ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದಲ್ಲಿ ಸರಳವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತ 16,108 ಹೆಂಡತಿಯನ್ನ ಮದ್ವೆ ಆದ್ರು. பொதுவாவே நெருக்கமான உறவுக்குள்ள ஏதாவது வந்து பட்டப்பேர் வைப்பாங்க. இப்ப 16,108 மனைவிகளும் அவருக்கு பட்டப்பேர் வச்சாங்கன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு பேர் ஆயிடுச்சு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಮನೆಗಳಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಹೆಸರು ಇಟ್ಟಿರ್ತಾರಲ್ವಾ ಕರೆಯಕ್ಕೆ ಅಂತ, ಆತರ 16,108 ಹೆಂಡತಿಯರು ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಪ್ರೀತಿಯಾದ ಹೆಸರಿನಿಂದ ಕರೆದ್ರೆ ಎಷ್ಟು ಹೆಸರುಗಳಾಗತ್ತೆ ಕೃಷ್ಣನಿಗೆ? என்ன பேரு சொல்லுவாங்க? பப்பு, சின்னு, வேற என்ன இருக்கு? என்ன கன்னடத்துல சொல்லுவாங்க? ಮುದ್ದು, ರನ್ನ, ಅಣ್ಣ, ಬುಜ್ಜು, ಬುಜ್ಜು, ಬಂಗಾರಿ,
ஓகே, யா, தேங்க்யூ. சோ இந்த மாதிரி வந்து கிருஷ்ணரை 16,108 மனைவிகளும் கூப்பிட்டாங்கன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு பேர் இருக்குன்னு யோசித்து பாருங்க. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಕೂಡ ಮನೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನ ಬೇರೆ ಬೇರೆ ಹೆಸರುಗಳಿಂದ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ಕರಿಬೇಕಾದ್ರೆ ಸೊ ಕೃಷ್ಣನ 16,108 ಹೆಂಡತಿಯರು ಅವರವ್ರಿಗೆ ಅಂತ ಹೆಸರಿಂದ ಇಟ್ಟು ಕರೆದ್ರೆ ಎಷ್ಟು ಹೆಸರಾಗಿರ್ಬೋದು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ஓகே, இப்ப நம்ம வந்து சொல்லலாம், இருக்கட்டுங்க, அவருக்கு எவ்வளவு பேர் வேணா இருந்துட்டு போட்டோம், இப்ப அதனால வந்து என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನಮ್ಗೆ ಆಯ್ತಪ್ಪ, ಭಗವಂತನಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಹೆಸರುಗಳಿದ್ರೆ ಇವಾಗ ಏನ್ ದೊಡ್ಡ ವಿಷಯ, ಇದರಿಂದ ನಮ್ಗೇನ್ ಲಾಭ ಆಗತ್ತೆ ಅದನ್ನ ಹೇಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பகவானுடைய நாமம் எந்த அளவுக்கு எளிமையானதா எல்லாருனாலையுமே வந்து தொடர்பு கொள்ளக்கூடியதா இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. ಸೊ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಸರಳವಾಗಿ ನಾವು ಸಂಪರ್ಕಗೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದನ್ನ ಈ ಒಂದು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ತಿಳ್ಕೋಬಹುದು. வால்மீகி அவர் வந்து ஒரு வழிப்பறி பண்ணக்கூடியவரா இருந்தார். அப்போ அவரை வந்து நாரதர், நீ இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு நீ வந்து பகவானுடைய நாமத்தை நீ வந்து உச்சரிக்கணும்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு வந்து ராமாங்கிற மந்திரத்தை வந்து கத்துக் கொடுப்பாரு. ஆனா அவருக்கு ராமான்னு உச்சரிக்க முடியாது. ಸೊ ನಮಗೆ ಗೊತ್ತಿದ್ದ ಹಾಗೆ ವಾಲ್ಮೀಕಿ ಒಬ್ಬ ದರೋಡೆಕಾರನಾಗಿದ್ರು. ಸೊ ಅವ್ನ್ ದರೋಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. ಅವಾಗ ನಾರದ ಮುನಿಯ ಒಂದು ಸಂಘ ಸಿಕ್ಕಿತು. ಸೊ ನಾರದ ಮುನಿ ಅವನಿಗೆ ರಾಮ ನಾಮವನ್ನ ಹೇಳ್ಕೊಟ್ರು. ಆದ್ರೆ ಅವ್ನ್ ಎಷ್ಟು ಪಾಪ ಮಾಡಿದ್ನಂದ್ರೆ ಅವ್ನ್ ರಾಮನಾಮವೇ ಅವ್ನಿಗೆ ಉಚ್ಚರಿಸಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. பரவாயில்ல, நீ ராமன்னு சொல்லாட்டினா பரவாயில்ல, நீ மரான்னு சொல்லு அப்படின்னு நாரதர் சொன்னாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾರದ ಮುನಿ ಅವನನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, ನಿನ್ಗೆ ರಾಮ ಹೇಳಕ್ ಆಗ್ಲಿಲ್ವಾ, ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಮರ ಹೇಳು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. பாருங்க, ராமான்னு சொல்லாம மரான்னு சொன்னா அதனுடைய பலனா அவர் வந்து ராமாயணமே எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா, அப்போ நிஜமாவே வந்து பகவானுடைய நாமத்தை ஒரு பக்தர் வந்து பிரீதியோட வந்து சொன்னா அப்ப அவர் வந்து வேதத்தையே எழுதக்கூடிய ವ್ಯಾಸರ ಮಾರಿರ್லாம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಉದಾಹರಣೆಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ವಾಲ್ಮೀಕಿ ಅವರು ರಾಮ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ, ಅವರು ಮರ ಅಂತ ಹೇಳಿದಕ್ಕೆ ಅವರು ರಾಮ ಚರಿತ್ರವನ್ನೇ ರಚಿಸಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅದನ್ನ ನಂಬಿದ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ತಗೊಂಡ್ರೆ ಅವರು ವೇದವನ್ನೇ ರಚಿಸಿ ನಾವು ವ್ಯಾಸದೇವರ ಆಗಬಹುದು ಅಂತ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது எப்படி சாத்தியம்? மரான்னு சொன்னா ஒருத்தர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய கவி ஆக முடியுமா என்ன? ಸೊ ಮರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠ ಕವಿ ಆಗಕ್ ಸಾಧ್ಯನಾ? முடியும். ஏன்னா தத்ர அர்ப்பித நிஜ சர்வ சக்தி. ஏன்னா அர்ப்பிதன்னா அர்ப்பணிக்கிறது. பகவான் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, தன்னுடைய முழு சக்தியையும் தன்னுடைய நாமத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ಖಂಡಿತ ಆಗತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ತತ್ರಾರ್ಪಿತ ಸರ್ವಶಕ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತನ ನಾಮದಲ್ಲಿ ಅಷ್ಟೊಂದು ಶಕ್ತಿಯನ್ನ ಭಗವಂತ ತುಂಬಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. சக்தி அப்படின்னு சொன்னா சும்மா ஏதோ 1-2 இல்ல, நிஜ சர்வ சக்தி, அவருடைய ஒரிஜினல் பொட்டன்சிய முழுவதுமா அந்த பேர்ல வச்சிருக்கிறாரு. ಸೊ ಹಾಗೆ ಹೀಗೆ ಹೇಗೋ ಇರುವ ಶಕ್ತಿ ಅಲ್ಲ, ನಿಜ ಸರ್ವ ಶಕ್ತಿ ಅಂತೆ ಭಗವಂತನ ಸ್ವರೂಪವಾಗಿ ಭಗವಂತನ ಅಂತರಾಳದಲ್ಲಿ ಇರುವ ಶಕ್ತಿಯನ್ನ ತುಂಬಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. ஓகே, அந்த நிஜ சர்வ சக்தி, அந்த சக்திய ஏதோ மேபி 1-2 பேர்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுதான் நாம் அகாரி பகுதா. அந்த பகுதாக்கு ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. அந்த 30 பேர் எதை வேணா எடுத்துக்கோங்க, அது எல்லாத்துலயுமே பகவான் தன்னுடைய சக்தியை வச்சிருக்கிறாரு. ಸೊ ನಾವು ತಿಳ್ಕೊಬಹುದು, ಒಂದ್ ನಾಮದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಇಲ್ಲ ಇನ್ನೊಂದು ನಾಮದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ, ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿ ಇರುತ್ತಾ ಅಂತ ನಾವು ಸಂಶಯ ಪಡಕ್ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ನಾವು ನಾಮ್ ಅಖಾರಿ ಬಹುದಾ, ಅನೇಕ ನಾಮಗಳಲ್ಲಿ ದೇವತೆಗಳ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಭಗವಂತನ ಎನ್ನಷ್ಟು ನಾಮಗಳಲ್ಲಿ ಅದೇ ಸಂಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯನ್ನ ಭಗವಂತ ತುಂಬಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. பட் அதுக்காக வந்துட்டு அப்பனா நாங்க நாளையில இருந்து ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்றோம் பிரபு, எல்லாமே ஒரே சக்தி தானே, பகவான் அதுலயும் சக்தி வச்சிருக்கிறாருல அப்படின்னு கேட்காதீங்க. ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಗೆ ಡೌಟ್ ಬೇಡ. ಓಕೆ, ಹೆಂಗೋ ಶಕ್ತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಓಂ ಶಕ್ತಿ ಪರಾಶಕ್ತಿ ಅಂತ ಜಪ ಮಾಡ್ತೀವಿ ಬಿಡಿ ಪ್ರಭು ಅಂತ ಹೇಳ್ಬೇಡಿ. அதெல்லாம் பண்ண வேண்டாம். ಆತರ ಎಲ್ಲ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.
அதனாலதான் முன்னாடியே நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை 2 கேட்டகரியா பிரிச்சோம், முக்கிய நாಮ, ಗೌಣ ನಾಮನ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ನಾವು ಭಗವಂತನ ನಾಮನ 2 ರೀತಿಯಾಗಿ ವಿಂಗಡಿಸಿದ್ವಿ, ಮುಖ್ಯ ನಾಮ ಮತ್ತು ಗೌರನಾಮ ಅಂತ. சோ இப்போ இந்த தத்ர அர்ப்பித நிஜ சர்வ சக்தி எப்படி வந்து பகவான் தன்னுடைய நாமத்துல அந்த முழு சக்தியை கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்கு சில உதாரணம் பார்ப்போம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ತತ್ತಾರ್ಪಿತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ಶಕ್ತಿಯನ್ನ ಭಗವಂತ ಹೇಗೆ ಅದನ್ನ ಒಳಪಡಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನ ಇವಾಗ ನೋಡೋಣ. சோ சைத்தன்ய மகாபிரபுவுடைய ஒரு நெருக்கமான ஒரு சகா, அவர் பேரு வந்து ಸಾರಂಗ ಠಾಕೂರ್ನು பேரு. ಸೊ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಅವರ ತುಂಬಾ ನಿಕಟದ ಒಬ್ಬ ಭಕ್ತ, ಆತನ ಹೆಸರು ಸಾರಂಗ ಠಾಕೂರ್. சைத்தன்ய மகாபிரபு அந்த பக்தரை எப்போதுமே வந்து நீ வந்து சிஷியர்களை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ಸೊ ಯಾವಾಗ್ಲೂ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಅವರನ್ನ ನೋಡಿದಾಗೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ನೀನ್ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನನ್ನ ನೀನು ಯಾಕೆ ತಗೋಬಾರ್ದು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. அந்த பக்தர் அதுக்கு சொல்லுவாரு, இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் வந்து தகுதியே இல்ல, ஒரு சிஷியனை ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு, அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ಅವಾಗ ಸಾರಂಗ ಠಾಕೂರ್ ಅವರು ಯಾವಾಗ್ಲೂ ಅವ್ರಿಗೆ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇದ್ರಂತೆ, ಮಹಾಪ್ರಭು ನನಗೆ ಏನು ಅರ್ಹತೆ ಇದೆ, ನಾನು ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನನ್ನ ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಳ್ಳೋಕೆ ನನಗೆ ಒಂದು ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ, ಯಾವ ಶಿಷ್ಯನು ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಳ್ಳೋಕೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನನಗೆ ಯಾವ ಶಿಷ್ಯರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. சோ அந்த மாதிரி பல நாட்கள் அவர் வந்து ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ಸೊ ಈ ತರ ಅವರು ಯಾವಾಗ್ಲೂ ಏನೋ ಒಂದು ಕಾರಣ ನೆಪ ಹೇಳ್ಕೊಂಡು ಅವರು ಶಿಷ್ಯರನ್ನ ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಳ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. சோ தென் இமிடியேட்லி ஒரு நாள் வந்து ಚೈತನ್ಯ மகாபிரபு வந்து கோவப்பட்டு, நாளைக்கு நீ வந்து ஒருத்தரை வந்து டிசைபிளா ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டளை கொடுத்துட்டு. ಸೊ ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ನೋಡ್ತಾ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಒಂದು ದಿವಸ ಅವರನ್ನ ಕರೆದು ಉಪದೇಶ ಕೊಟ್ಬಿಟ್ರು, ನಾಳೆ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರನ್ನ ನೀನು ನಿನ್ನ ಶಿಷ್ಯನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಳ್ಳೇಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. அப்படி நீ வந்து ஏத்துக்கலன்னா நீ வந்து என் முன்னாடி வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. ನೀನ್ ಇನ್ ಕೇಸ್ ನೀನು ಆತರ ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನನ್ನ ನೀನ್ ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ನನ್ ಕಣ್ಮುಂದೆ ಬರ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. ಸೊ ಪ್ರಭುದು ನೆಟ್ವರ್ಕ್ ಏನೋ ಇಶ್ಯೂ ಆಗಿದೆ ಅನ್ಸುತ್ತೆ. ஓகே, சோ சாரங்க டாக்கூரும் வந்து சரி நாளைக்கு காலையில நான் யார முதல் நபரை நான் பாக்குறேனோ அந்த முதல் நபரை என்னுடைய சீடனா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಸಾರಂಗ ಠಾಕೂರ್ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಆಯ್ತು ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳೇ, ನಾಳೆ ಮೊಟ್ಟ ಮೊದಲಾಗಿ ನಾನು ಯಾರನ್ನ ನೋಡ್ತೀನೋ ಆತನಿಗೆ ಅವನನ್ನ ನಾನು ಶಿಷ್ಯನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. அப்புறம் அவர் வந்து அன்னைக்கு அடுத்த நாள் காலையில வந்து கங்கையில வந்து குளிக்க போனாரு. அப்ப அவர் கங்கையில வந்து முழுகி அப்படி அவர் வந்து எந்திக்கும் போது யாரோ அவரை வந்து டச் பண்ற மாதிரி இருந்தது. உடனே இவர்தான் நான் பார்த்த முதல் நபர் அப்படின்னு சொல்லி அவருடைய காதுல வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு வந்தாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಮಾರನೇ ದಿವ್ಸ ಸಾರಂಗ ಠಾಕೂರ್ ಅವರು ಗಂಗೆಗೆ ಸ್ನಾನಕ್ಕೆ ಅಂತ ಹೋಗಿರ್ತಾರೆ. ಸೊ ಸ್ನಾನ ಮಾಡ್ತಾ ನೀರಲ್ಲಿ ನಿಂತ್ಕೋಬೇಕಾದ್ರೆ ಅವರನ್ನ ಯಾರೋ ಒಬ್ಬ ಬಂದು ಮುಟ್ಟಿದ ಹಾಗೆ ಆತನಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಆಯ್ತು. ಎಚ್ಚರಿಕೆ ಆದಾಗ ಸಾರಂಗ ಠಾಕೂರು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಅವನನ್ನ ಎಳೆದು ಅವನ ಕಿವಿಯೊಳಗೆ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಮಹಾಮಂತ್ರವನ್ನ ಅವನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದರು. பிரபு அன்மியூட் பண்ணுங்க. சோ அவர் யாரு காதுல சொன்னாருன்னா, கங்கை நதியில வந்து ஜெனரலா பொணத்தை அப்படியே போட்டு விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பொணத்தோடைய காதுல வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னாரு. சொன்ன உடனே அந்த பொணத்துக்கு உயிர் வந்துருச்சு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಸಾರಂಗ ಠಾಕೂರ್ ಅವರು ಅವತ್ತು
ಅವರ ಕಿವಿಗೆ ಹೇಳಿದ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಶವ. ಯಾಕಂದ್ರೆ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಒಂದು ಶವವನ್ನೇ ಗಂಗೆ ತಟದಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಸೊ ಗಂಗೆಯಲ್ಲಿ ಅದು ತೇಲಾಡ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಆವತ್ತು ಸಾರಂಗ ಠಾಕೂರ್ ಅವರು ಹರಿನಾಮ ದೀಕ್ಷೆಯನ್ನ ಒಂದು ಶವಕ್ಕೆ ನೀಡಿದ್ರು. சோ இது யாரோ வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அப்படின்லாம் இல்ல, சாதாரணமான சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு சகா. அவர் தன்னுடைய திருவாயினால வந்து மகாமந்திரத்தை உச்சரிச்சு ஒரு குணத்துக்கு வந்து உயிரை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ஹரிநாமத்தினுடைய மகிமை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ಸೊ ಯಾವಾಗ ಸಾರಂಗ ಠಾಕೂರ್ ಅವರು ಅದಕ್ಕೆ ಹರಿನಾಮ ದೀಕ್ಷೆಯನ್ನ ಕೊಟ್ರೋ ತಕ್ಷಣ ಆ ಶವಕ್ಕೆ ಪ್ರಾಣ ಬಂತು. ಸೊ ಇದರಿಂದ ನಮ್ಗೆ ಏನ್ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಭಗವಂತನಾಗಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಭಗವಂತನ ಸಖ ಆಗಿ ಆ ಹರಿನಾಮವನ್ನ ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅಷ್ಟೊಂದು ಮಹಾತ್ಮ್ಯ ಉಂಟಾಗಿದೆ. ಅಂದ್ರೆ ಒಂದು ಶವಕ್ಕೆ ಜೀವವೇ ಬಂದಿದೆ ಅಂದ್ರೆ ಆ ನಾಮದಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಶಕ್ತಿ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಫಸ್ಟ್ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. அதனால பகவான் அவருடைய நாமத்துல தன்னுடைய நிஜ சர்வ சக்தியை கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் நமக்கு என்ன வேணும்? ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಗವಂತ ನಾಮದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಿಜ ಸರ್ವ ಶಕ್ತಿಯನ್ನ ತುಂಬಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಇದು ಒಂದೇ ಉದಾಹರಣೆ ಸಾಕು. ಅದಷ್ಟು ನಮ್ಮಲ್ಲಿ ತಿಳುವಳಿಕೆ ಆಗುತ್ತೆ. இன்னொரு ஒரு உதாரணம் கூட நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. ராமாயணத்துல வந்து வானரங்கள் எல்லாம் வந்து கடல்ல வந்து பாலம் ಕಟ್ಟಿனாங்க ಕಲ್ಲುನಾಳ. ಸೊ ಇನ್ನೊಂದು ಲೀಲೆ ಕೂಡ ನೋಡ್ಬೋದು ರಾಮಾಯಣದಲ್ಲಿ. ನಾವು ಹೇಗೆ ಎಲ್ಲ ವಾನರ ಸೇನೆಯು ಸೇರಿ ಭಗವಂತನಿಗೋಸ್ಕರ ಆ ಸೇತುವನ್ನ ಕಟ್ಟಿದರು. அப்போ அவங்க எப்படி வந்து அந்த பாலத்தை கட்டினாங்கன்னா, வானரங்கள் எல்லாம் வந்து கல்லை எடுத்துட்டு வருவாங்க. அதுல வந்து ராமா அப்படின்னு வந்து எழுதி என்ன பண்ணுவாங்க, கடல்களை போடுவாங்க. அந்த கல்லு மிதக்கும். உள்ள கொஞ்சம் வானரங்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் அதை வந்து அலைன் பண்ணி அப்படியே வந்து ஒரு பாலம் கட்டினாங்க. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಆ ಇಡೀ ಸೇತುವನ್ನ ಈ ವಾನರ ಸೇನೆ ಹೇಗೆ ಕಟ್ಟಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದೊಂದು ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಕೂಡ, ಬಂಡೆಗಳ ಮೇಲೆ ಕೂಡ ಭಗವಂತನ ಶ್ರೀರಾಮನ ಹೆಸರನ್ನ ಬರೆದು ಅವುಗಳು ಏನ್ ಮಾಡಿದ್ರಂದ್ರೆ ಆ ಒಂದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು. ಅದೆಲ್ಲವೂ ತೇಲಾಡ್ತಿತ್ತು. ಮತ್ತೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಒಂದುಗೂಡಿಸ್ತಾ ಒಂದು ಸೇತುವನ್ನೇ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದ್ರು ಈ ವಾನರ ಸೇನೆ. சோ இத வந்து பகவான் ராமச்சந்திரர் தூரத்துல இருந்து கவனிச்சுட்டே இருந்தார். ಸೊ ಇದನ್ನ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ದೂರದಿಂದ ಗಮನಿಸ್ತಿದ್ದಾರೆ. அப்போ ராமச்சந்திரன் நினைச்சாரு, ஓ என் பேர் எழுதுனா கல்லு கூட மிதக்குமா, அந்த அளவுக்கு என் பேருக்கு சக்தி இருக்கா அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு ಡೌಟ್. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ರಾಮನಿಗೆ ಒಂದು ಸಂಶಯ ಬಂದ್ಬಿಡ್ತು. ಅಂದ್ರೆ ನನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಎಷ್ಟೊಂದು ಶಕ್ತಿ ಇದೆ, ಎಷ್ಟೊಂದು ಬೆಳವಿದ್ಯಾ, ಅದು ಇಡೀ ಏನ್ ಹೇಳುದು ಕಲ್ಲುಗಳನ್ನೆಲ್ಲ ಅದು ನೀರಲ್ಲಿ ತೇಲಾಡ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, ಅಂತ ಮಹಾತ್ಮ್ಯ ಉಂಟಾ ನನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ ராமனுக்கு சம்சயம் ஆகிவிட்டது. அப்போ ராமர் நினைச்சாரு, நான் வந்து என்ன பண்ணணும், அதாவது வானரங்கள் அவங்க வந்து அந்த கல்லை மிதக்க வைக்கணும்னா அவங்களுக்கு ராமான்னு பேரை எழுதணும். நான் தானே ராமா, அப்ப நான் வந்து அந்த கல்லுல வந்து பேர் எழுதணும்னு அவசியம் இருக்கா? தேவையில்லை. அப்ப நான் கல்லை தூக்கி போட்டாலே மிதக்கணுமே, ஒரு ட்ரையல் பாப்போமேன்னு வந்து ರಾಮರ್ ನೆನಚಾರು. ಸೊ ರಾಮ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಇವರೆಲ್ಲ ನನ್ನ ನಾಮವನ್ನ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ, ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಅರ್ಥ ಇದೆ. ಆದ್ರೆ ನಾನೇ ಶ್ರೀರಾಮನಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನ್ ಯಾಕೆ ಹೋಗಿ ರಾಮನಾಮವನ್ನ ಬರೆದು ಆ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಅದನ್ನ ತೇಲಾಡಿಸ್ಬೇಕು? ರಾಮನಾಮ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಹಾಗೇನೆ ತೇಲಾಡಿಸ್ತೀನಿ, ಯಾಕಂದ್ರೆ ನಾನೇ ಸಾಕ್ಷಾತ್ ರಾಮ, ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ರಾಮಚಂದ್ರ ಮುಂದೆ ಬಂದ್ರು. அப்ப ராமர் அப்படியே அந்த கூட்டத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே நைஸா அங்க இருந்து கலந்து போய் அப்படியே வந்து ஒரு பக்கம் யாரும் பார்க்காத மாதிரி ஒரு கல் எடுத்தாரு. சுத்தி பார்த்தாரு யாரும் பாக்குறாங்களான்னு. பார்த்துட்டு கல்ல போட்டா அந்த கல்லு முங்கிருச்சு. ಸೊ ರಾಮಚಂದ್ರ ನೋಡಿದ್ರು. ಸೊ ಎಲ್ಲರೂ ತುಂಬಾ ಬ್ಯುಸಿಯಾಗಿ ಸೇತುವ ನಿರ್ಮಾಣದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಸೊ ರಾಮಚಂದ್ರ ಇದೊಂದು ಅವಕಾಶವಾಗಿ ತಗೊಂಡು ಸ್ವಲ್ಪ ದೂರದಲ್ಲಿ ಬಂದು ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಒಂದು ಕಲ್ಲನ್ನ ತಗೊಂಡ್ರು. ಯಾರು ಗಮನಿಸಿಲ್ದ ನೋಡಿ ಅವರು ಆ ಕಲ್ಲನ್ನ ನೀರಿಗೆ ಹಾಕಿದ್ರು. ನೀರಿಗೆ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಏನಾಯ್ತು, ಆ ಕಲ್ಲು ಮುಳುಗೋಗ್ತು. சோ ராமர் பார்த்தாரு, ஆஹா என்ன நம்ம போட்ட கல்லு முங்கிருச்சு, யாரும் பாக்குறாங்களா அப்படின்னு பார்த்தாரு. யாரும் இல்ல. ತಕ್ಷಣ ರಾಮಚಂದ್ರಗೆ ಆಶ್ಚರ್ಯ ಆಗ್ಬಿಡ್ತು. ಇದೇನಪ್ಪಾ, ನನ್ನ ಹೆಸರು ನಾನ್ ಹಾಕಿದ ಕಲ್ಲು ಮುಳುಗೋಗಿತ್ತಲ್ಲ, ಶಿಶೋ ಇದೇನ್ ಹಿಂಗಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಅಕ್ಕಪಕ್ಕ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಗಮನಿಸಿದ್ರ ಇಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿ. அப்போ ராமரே எதிர்பார்க்காத மாதிரி சடனா அந்த இடத்துல ஹனுமான் வந்து, பகவான் ராமச்சந்திரரே என்ன விளையாட்டு இது, கல்லு தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு கேட்டாரு.
ಸೊ ಹಾಗಾಗಿ ಹನುಮಂತ ಇದನ್ನ ಗಮನಿಸಿ ಹತ್ರ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ಹೇ ರಾಮ, ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ನೀವು? ಇಂತ ಚಿಕ್ಕ ಮಕ್ಳು ತರ ಕಲ್ಲು ಹಾಕಿ ನೀರಲ್ಲಿ ಆಟ ಆಡ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ ಅಂತ. உடனே ராமர், ஓ நீ பாத்துட்டியா? ಸೊ ಹಾಗಾಗಿ ತಕ್ಷಣ ರಾಮ ಹನುಮಂತ ನೋಡಿ, ಓಹೋ ನೀನ್ ಗಮನಿಸ್ಬಿಟ್ಟಿಯಾ ನಾನ್ ಏನ್ ಮಾಡ್ದೆ ಅಂತ. ஆமா ராமா, என்ன விஷயம், என்ன சமாச்சாரம், ஏன் வந்து நீங்க இங்க கல்லு போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಹನುಮಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಹೌದು ನಾನ್ ಗಮನಿಸಿದೆ, ಅದಕ್ಕೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀವ್ ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಕಲ್ಲು ಹಾಕೊಂಡು ಆಟ ಆಡ್ತಾ ಇದೀರಾ ನೀರಲ್ಲಿ, ಸ್ವಲ್ಪ ತಿಳಿಸಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என் பேரு எழுதின கல்லு அது போட்டா அது மிதக்குது, அந்த பேருக்கு சொந்தக்காரனே நான் தான், நான் கல்ல போட்டா அது வந்து முங்கிருது, அது ஏன் அப்படின்னு வந்து ஹனுமான்ட்ட சந்தேகம் கேட்டாரு. ಸೊ ಇವಾಗ ರಾಮನ್ಗೆ ಇರೋ ಸಂಶಯನ ಹನುಮಂತನಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏ ಹನುಮ, ನನ್ನ ನಾಮವನ್ನ ಬರಿದು ನೀವು ಆ ಕಲ್ಲನ್ನ ನೀರಲ್ಲಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅದು ತೇಲಾಡ್ತಾ ಇದೆ, ಆದ್ರೆ ಆ ನಾಮಕ್ಕೆ ನಾಮದ ಯಜಮಾನ ನಾನು, ಆ ನಾಮ ನಂದಾಗಿರೋದ್ರಿಂದ ನಾನು ಆ ನಾಮ ಆ ಕಲ್ಲನ್ನ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ, ವಿತೌಟ್ ನಾಮವನ್ನ ಬರೆದ್ರೆ ಅದು ಮುಳುಗೋಗ್ತಾ ಇದೆ, ಯಾಕೆ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கு ஆஞ்சநேயர் சொன்னாரு, ஓ ராமா, இந்த உலகத்துல எல்லாருனாலையும் கைவிடப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடைக்கலம் இந்த உலகத்துல உன்னுடைய நாமம் தான் ராமா. அந்த உன்னுடைய நாமம் இருக்கும்போது எத்தனை பேர் வந்து கைவிட்டா கூட அவங்க வந்து இந்த சம்சாரங்கிற கடல்ல மூழ்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಹನುಮಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾರಿಗೆ ದಿಕ್ಕು ಗತಿ ಇಲ್ದೆ ಇರೋರ್ಗೆ ಇರೋ ಒಂದೇ ಆಶ್ರಯ ನಿನ್ನ ನಾಮವೇ ರಾಮ. ಹಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಅವರು ಈ ನಾಮವನ್ನ, ಈ ಸಮುದ್ರ ಅಂದ್ರೆ ಆ ಸಮುದ್ರವನ್ನ ಭವಸಾಗರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಆ ಭವಸಾಗರದಲ್ಲಿ ಮುಳುಗುತ್ತಾ ಇಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರ ನಾಮವನ್ನ ಬರ್ತಿದ್ದಾರೆ, ರಾಮನಾಮ, ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ತೇಲಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ನಂತೆ. ಅಪ್ಪ ನಾ போட்ட ಕಲ್ಲಿಯೇ ಮುಗಿಜೆ. ಆವಾಗ ರಾಮ ಕೇಳಿದ್ರು, ಆಯ್ತು ಹಾಗಿದ್ರೆ ನಾನ್ ಹಾಕಿದ್ದ ಕಲ್ಲಿಗೆ ಯಾಕೆ ಮುಂಗೋಯ್ತು ಅದು ಹೇಳು ಅಂತ. ஏன்னா ராமா, இந்த உலகத்துல நீ கைவிட்டதுக்கு அப்புறம் வேற யாருனால வந்து காப்பாத்த முடியும், வேற யாருனாலையும் காப்பாத்த முடியாது, அதனாலதான் அது முங்கிருச்சு அப்படின்னு சொன்னாரு. ಸೊ ಅವಾಗ ಹನುಮಂತ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವೇ ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ಅಂದ್ರೆ ದಿಕ್ಕುದಾರಿ ಇಲ್ಲದವರಿಗೆ ನೀವೇ ಆಶ್ರಯ, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಆಶ್ರಯ ಒಬ್ಬನಿಗೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ಖಂಡಿತ ಈ ಭವಸಾಗರದಲ್ಲಿ ಮುಳುಗೋಗ್ತಾನೆ ರಾಮ, ಅದೇ ಇದರ ಒಂದು ಲಕ್ಷಣ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சோ அதனால பகவான் நாமரை விட அவருடைய நாமம் நம்மளை போன்ற இந்த பக்த ஜீவன்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நண்பன். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಗವಂತನ ನಾಮವು, ರಾಮನಾಮವು ನಮ್ ತರ ಇರುವ ಬದ್ಧಾತ್ಮಗಳಿಗೆ ಒಂದು ಸ್ನೇಹಿತ. எதுக்காக இந்த நாமம் வந்து நம்மளை போன்ற பத்தாத்மாக்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறந்த ஒரு நண்பன் அப்படின்னு கேட்டா, அதுதான் அடுத்த பதம் சொல்லுது, நியமித ஸ்மரணேன கால. ஏன்னா அவருடைய அந்த நாமத்தை சொல்றதுக்கு ஒரு நேரம் காலம் எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்னு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಈ ಬದ್ಧ ಜಂತುಗೆ ಹೇಗೆ ಭಗವಂತನ ನಾಮವು ಸ್ನೇಹಿತನಾಗಿ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇಲ್ಲಿ ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು, ನಿಯಮಿತ ಸ್ಮರ ನೇನ ಕಾಲ ಅಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಯಾವುದೇ ಸಮಯ, ಕಾಲ, ನಿಮಿಷ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಈ ನಾಮವನ್ನ ಸಂಪರ್ಕಿಸಬಹುದು, ಈ ನಾಮವನ್ನ ತಗೋಬಹುದೇ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. அதனாலதான் வைஷ்ணவ சம்ஹிதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு, நான் தேச கால நியமே நான் சௌச்சா சௌச்ச நியமௌ பரம் சங்கீர்த்தனம் ஏவ ராம ராம முச்சதே. அதாவது பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை வந்து சொல்றதுக்கு ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு நியமம், ஒரு தூய்மை எதுவுமே வந்து தேவையில்லை. எப்பனாலும் வந்து என்ன பண்ணலாம், ராம ராம ராமன்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ವೈಷ್ಣವ ಗೀತದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ತಗೊಳ್ಳಕ್ಕೆ ಯಾವುದೇ ಸಮಯ, ಕ್ಷಣ, ನಿಮಿಷ ಬೇಕಾಗಿರ್ಲಿಲ್ಲ. ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ನಾವು ನಮ್ಮ ಭಗವಂತನ ನಾಮವಾದ ರಾಮನ ನಾಮವನ್ನ ನಾವು ರಾಮ 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 ಅಂತ ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಆತನ ನಾಮವನ್ನ ಕರೆಯಬಹುದು. இது பக்தர்களே இல்ல, ஈவன் வந்து ஒரு அசுரன் கூட வந்து அவன் வந்து ஒரு வெறுப்புனால கூட வந்து அவன் சொல்லியிருந்தானா கூட அதுக்கு கூட வந்து அவனுக்கு பலன் உண்டு. ಒಬ್ಬ ರಾಕ್ಷಸ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಏನು ಆಸೆನೋ ಆಸಕ್ತಿನೂ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ದ್ವೇಷದಿಂದ ಕೂಡ ಒಬ್ಬ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ತಗೊಂಡ್ರೆ ರಾಕ್ಷಸನು, ಅದು ಕೂಡ ಒಂದು ಫಲವಿದೆ.
ஸோ ஒரு உதாரணம் நம்ம நரசிம்ம புராணத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இரண்யகசிப்பு அவன் வந்து தவம் செய்வதற்காக அரண்மனையை விட்டு வெளியில போறான். ಸೊ ನರಸಿಂಹ ಲೀಲೆಯಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು ಹಿರಣ್ಯಕಶಿಪು ಒಂದು ತಪಸ್ಸೆಗೋಸ್ಕರ ಕಾಡಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ. அப்படி அவன் வந்து அரண்மனையை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த நேரத்துல அரண்மனையின் வாசல்ல வந்து ஒரு மரம் இருந்தது. ಸೊ ಹಾಗಾಗಿ ಹಿರಣ್ಯಕಶಿಪು ಕಾಡಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ಅರಣ್ಮನೆಯನ್ನ ಬಿಡ್ತಾನೆ. ಅರಮನೆಯನ್ನು ತ್ಯಜಿಸಿದಾಗ ಎದುರಿನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮರವು ನಿಂತಿದೆ. அந்த மரத்துல வந்து 2 கிளிகள் இருந்தது. ಸೊ ಆ ಮರದಲ್ಲಿ 2 ಗಿಣಿಗಳಿತ್ತು. அந்த 2 கிளிகள் வந்து ரொம்ப சத்தமா அவன் காதுல விழுகிற மாதிரி நாராயண ನಾರಾಯಣ ನಾರಾಯಣன்னு சொன்னாங்க. ಸೊ ಅವಾಗ ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ 2 ಪಕ್ಷಿಗಳು ಆ ಹಿರಣ್ಯಕಶಿಪು ಕಿವಿಯಲ್ಲಿ ಬೀಳುವ ಹಾಗೆ ನಾರಾಯಣ 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 ನಾಮವನ್ನ ಹೇಳಿತು. அந்த நாமத்தை கேட்ட உடனே இரண்யகசிப்பு வெளியில போகும் ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியில போகும்போது இது என்னடா அவசகுணம், நமக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அரண்மனைக்குள்ளேயே போயிட்டான். ಸೊ ಅವಾಗ ಈ ಹಿರಣ್ಯಕಶಿಪು ಆ ನಾಮವನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಯ್ಯೋ ಇದೇನಪ್ಪ ತಾಪತ್ರೆ, ನಾನು ಇವಾಗ ಜಸ್ಟ್ ಒಂದು ಒಳ್ಳೆ ವಿಷಯಗೋಸ್ಕರ ನಾನು ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಈ ಗಿಣಿಗಳೆಲ್ಲ ಈ ಹೆಸರುಗಳನ್ನ ತಗೊಂಡು ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಇದು ದೊಡ್ಡ ಒಂದು ಅಪಶಕನ ಅಂತ ಹೇಳಿ ಆ ರಾಕ್ಷಸ ಹಿರಣ್ಯಕಶಿಪು ಅವನ ಅರಮನೆ ಒಳಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. அப்போ அவன் அதே அந்த ஒரு ஸ்மரணத்தோட அவன் வந்து என்ன பண்ணா, தன்னுடைய மனைவியோட அவன் வந்து கலந்தான். அதன் மூலமா தான் பிரகலாதர்ங்கிற ஒரு தூய பக்தரே வந்து பிறந்தார். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅದೇ ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವನು ಹೋಗಿ ತನ್ನ ಹೆಂಡತಿಯೊತ್ತಿಗೆ ಅವನು ಸೇರಿದಾಗ ಅವ್ರಿಗೆ ಜನಿಸಿದ ಮಗುವೇ ಪ್ರಹ್ಲಾದ್ ಮಹಾರಾಜ. அதனாலதான் பகவானுடைய நாமத்துக்கு நியமித ஸ்மரணேன கால, எப்படிப்பட்ட நேரத்துல கூட பகவானுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணா அதுக்கு பலன் உண்டு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಿಯಮಿತ ಸ್ಮರಣೇನ ಕಾಲ, ಯಾವುದೇ ಕಾಲ ಸ್ಥಿತಿ ಯಾವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಹೇಳಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿ ಈ ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾದ ಕಥೆವೇ ಇದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ. இன்னொரு உதாரணம் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய லீலைகள்ல இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு ஒரு முறை தன்னுடைய காலை கடனை வந்து செய்வதற்காக அவர் வந்து போறார். ಸೊ ಒಂದ್ಸತಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಒಂದು ಬೆಳಗಿನ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಅವರ ಬೆಳಗಿನ ಸಾಧನೆಯನ್ನ ಮಾಡಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದ್ ಕಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓகே. சோ அந்த மாதிரி அவர் வந்து போயிட்டு திரும்ப வர்றாரு. வரும்போது சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய நாக்க அவரே வந்து கடிச்சுக்கிட்டே வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ಬಿಹೇವಿಯರೋಡ அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. ಸೊ ಇನ್ನೇನು ಅವರು ಎಲ್ಲ ಮುಗೀತು, ಹೊರಗಡೆ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಅವರು ತನ್ನ ನಾಲಿಗೆಯನ್ನ ಕಚ್ಕೊಂಡೇ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அத பார்த்து வந்து ஒரு சின்ன பையன் அங்க இருந்தாரு, அவர் பேரு கோபால். சோ அவர் வந்து கேட்டாரு, ஓ மகாபிரபு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நீங்களே உங்க நாக்க கடிச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ಸೊ ಅಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗನ ಹೆಸರು ಗೋಪಾಲ್. ಸೊ ಆ ಗೋಪಾಲ್ ನೋಡ್ತಾನೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ತನ್ನ ನಾಲಿಗೆನ ಕಚ್ಕೊಳ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಆ ಹುಡುಗ ಕೇಳಿದ್ನು, ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಏನಾಯ್ತು ಇವತ್ತು ನಿಮಗೆ, ಯಾಕೆ ಈಗ ನಾಲಿಗೆಯನ್ನ ಕಚ್ಚಿಕೊಳ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ. அத வந்து கேட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு, இல்ல என்னுடைய நாக்கு இருக்கே இதுக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி, இதுக்கு வந்து எந்த இடத்துல பகவானுடைய நாமத்தை சொல்லணும்ன்ற ஒரு விவஸ்தையே இல்ல, இது வந்து என்னுடைய கண்ட்ரோல்லே இல்லாம நான் வந்து காலைக்கடன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப கூட வந்து பகவானோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு, அது எவ்வளவு ஒரு அசுத்தமான இடம், அந்த இடத்துல வந்து சொல்லலாமா, அதுக்குதான் நான் என்னை கண்ட்ரோல் பண்றதுக்காக என் நாக்க நான் கடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ಸೊ ಆವಾಗ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ನಾಲಿಗೆಗೆ ಭಯಂಕರ ಕೊಬ್ಬಿದೆ, ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದ್ ನನ್ನ ಹತೋಟಿಯಲ್ಲೇ ಇಲ್ಲ, ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾ ಭಗವಂತನ ನಾಮಸ್ಮರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ ನೋಡಿ, ನಾನ್ ಆಕ್ಚುಲಿ ಬಾತ್ರೂಮ್ ಹೋಗಿದ್ದೀನಿ, ಅಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ ನನ್ನ ನಾಲಿಗೆ ನನ್ ಮಾತು ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಹರಿನಾಮವನ್ನೇ ಜಪ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನ್ನ ನಾಲಿಗೆಯನ್ನ ಕಚ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾಮವನ್ನ ಹೇಳ್ಬಾರ್ದು ಅಂತ. அப்போ கோபால் சொன்னாரு, ஓ மகாபிரபு உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு, பகவானுடைய நாமத்தை அசுத்தப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பௌதிக உலகத்துல எதுக்காவது இருக்கா. ಸೊ ಹಾಗಾಗಿ ಈ ಗೋಪಾಲ್ ಹುಡುಗ ಹೇಳ್ತಾನೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ನೋಡಿ, ಏನ್ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ವಿಷಯನಾ, ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲೇ ಹರಿನಾಮವನ್ನ ಕಲಂಕ ಮಾಡೋಕೆ ಯಾವ್ದಾದ್ರು ವಸ್ತು ಇದೆಯಾ, ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ವಿಷಯ ಇದೆಯಾ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ.
சோ அதை கேட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஓ கோபால், இனிமே வந்து உன் பேர் கோபால் குரு அப்படின்னு சொன்ன. நீ எனக்கே வந்து மகாமந்திரத்தை பத்தின வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குற, அதனால ಇನಿಮೆ ನೀ ಗೋಪಾಲ್ ಗುರು அப்படின்னு சொல்லி ಮಹಾಪ್ರಭು சொன்னார். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಆ ಗೋಪಾಲ ನೋಡಿ ಆನಂದ ಹೊಂದಿದ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳಿದ್ರು, ನೋಡು ನೀನು ನನಗೆ ಬೋಧಿಸಿರೋದ್ರಿಂದ ಹರಿನಾಮದ ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ, ಸೊ ಹಾಗಾಗಿ ಇವತ್ತಿಂದ ನಿನ್ನ ಹೆಸರು ಗೋಪಾಲ್ ಗುರು ಅಂತ ಕರೆಯಲಾಗುತ್ತೆ. ஸோ இதுல இருந்து நம்ம பகவானுடைய நாமத்தை ஜெபிப்பதற்கு நேரம் தேசம் இது எதுவுமே வந்து ஒரு பொருட்டு இல்ல அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். அதாவது தூய்மையும் பொருட்டு இல்லைன்றதையும் பார்த்திருக்கிறோம். ಸಾರಿ ಪ್ರಭು, ಲಾಸ್ಟ್ ಸೆಂಟೆನ್ಸ್. ತೂಯ್ಮೆ, ಕ್ಲೀನ್ಲಿನೆಸ್. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಹರಿನಾಮಕ್ಕೆ ಕಾಲ, ಸಮಯ, ಪವಿತ್ರತೆ ಅಂತ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಯಾವ ಸ್ಥಿತಿಗತಿಯಲ್ಲೂ ಕೂಡ ನಾವು ಹರಿನಾಮವನ್ನ ತಗೋಬಹುದು. ಹಾಗಾಗಿ ನಾನು ಸ್ವಚ್ಛತೆಯಿಂದ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಹರಿನಾಮ ತಗೊಳ್ತೀನಿ ಅಂತ ಯಾವುದು ನಿಬಂಧನೆಗಳು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಹೇಗೆ ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ನಾವು ಹರಿನಾಮವನ್ನ ಯಾವತ್ತೂ ನಾವು ಸಂಪರ್ಕಿಸಬಹುದು. ஸ்ரீமத் பாகவதத்துல 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 36வது பதம் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய கடைசி வரி மட்டும் நான் சொல்றேன். அன்வய வெதிரேகாபியாம் யஸ்யா சர்வத்ர சர்வதா அப்படின்னு அந்த ஸ்லோகம். அதாவது அன்வயா அப்படின்னு சொன்னா நேரடி முறை, வெதிரேகாபியா அப்படின்னு சொன்னா எதிர்மறை, ஆப்போசிட். இப்படி எந்த வழியிலையாவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருவர் எஸ்யாத் சர்வத்திர சர்வதா எல்லா விதமான கால நேர சூழ்நிலைகள்லையும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ 2ನೇ ಸ್ಕಂದದ 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 36ನೇ ಶ್ಲೋಕದ ಕೊನೆಯ ಭಾಗದ ಅಂತಿಮ ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ತರ ಬಹಿರಂಗವಾಗಿ ಅಥವಾ ನೇರ್ಮುಖವಾಗಿ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಹೇಳಬಹುದು. ಎಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಯಾವುದೇ ಕಾಲ, ಸಮಯ, ಪಾತ್ರವಿಲ್ಲದೆ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ತಗೋಬಹುದು ಅಂತ ಹೇಳಲಾಗಿದೆ. சோ அதனால பக்தி பண்றதுக்கோ இல்லைன்னா பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கோ ஒரு கால நேர தேசம் எதுவுமே வந்து தடை கிடையாது. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ತಗೊಳ್ಳೋಕೆ ಯಾವುದೇ ಸಮಯ, ಕಾಲ, ಪಾತ್ರ ಯಾವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. இந்த ஸ்லோகத்துக்கு ஜீவ கோஸ்வாமி வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து இந்த சர்வத்திர சர்வதாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் பக்கம் பக்கமா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ಸರ್ವತ್ರ ಸರ್ವದಾನ என்ன ಅರ್ಥம்? ಸೊ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಜೀವ ಗೋಸ್ವಾಮಿ ಅವರು ಈ ಶ್ಲೋಕದ ಅಂತಿಮದಲ್ಲಿ ಸರ್ವತ್ರ ಸರ್ವದಾ ಅಂತ ಈ 2 ಪದಕ್ಕೆ ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ಅವರು ಇದಕ್ಕೆ ಅರ್ಥವನ್ನ ಬರ್ತಿದ್ದಾರೆ. இப்போ நாம சங்கீர்த்தனம் அது வந்து எந்தெந்த காலத்துல எல்லாம் பயன்படுத்தலாம். சர்வத்திர சர்வதா அப்படின்னா எல்லா விதமான காலங்கள். இது வந்து நிறைய ஆப்ஜெக்டோட நம்ம வந்து பொருத்திக்கலாம். முதல்ல காலம். சோ எல்லா காலத்துக்கும் இந்த நாமம் வந்து பொருந்தும். எப்படி சொல்றோம்? சத்திய யுகத்திலையும் இந்த நாம சங்கீர்த்தனம் உண்டு, திரேதா யுகத்திலையும் உண்டு, துவாபர யுகத்திலையும் உண்டு, கலியுகத்திலையும் உண்டு. பகல்லையும் சொல்லலாம், மத்தியானமும் சொல்லலாம், நைட்டும் சொல்லலாம், இல்லையா? அது மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கு எந்த ஒரு காலமும் தடை இல்லை. ಸೊ ಇಲ್ಲಿ ಏನ್ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸರ್ವತ್ರ ಸರ್ವದಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮೊದಲನೇದು ಕಾಲ. ಯಾವ ಕಾಲದಲ್ಲೂ ಕೂಡ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ನಾವು ಉಚ್ಚರಿಸಬಹುದು. ಉದಾಹರಣೆಗೆ ನೋಡಿದ್ರೆ ಸತ್ಯಯುಗದಲ್ಲೂ ಹರಿನಾಮವಿತ್ತು, ತ್ರೇತಾಯುಗದಲ್ಲೂ ಇತ್ತು, ದ್ವಾಪರ ಯುಗದಲ್ಲೂ ಇತ್ತು, ಕಲಿಯುಗದಲ್ಲೂ ಇದೆ. ಸೊ ಅದು ಇದಕ್ಕೆ ಒಂದು ವಿಷಯ. ಇನ್ನೊಂದು ನೋಡಿದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಹೊತ್ತಲ್ಲೂ ಜಪ ಮಾಡ್ಬೋದು, ಸಂಜೆ ಹೊತ್ತಲ್ಲೂ ಜಪ ಮಾಡ್ಬೋದು, ಮಧ್ಯರಾತ್ರಿ ಯಾವುದೇ ಕಾಲ ವಿಧಿ ಇಲ್ಲದೆ ನಾವು ಹರಿನಾಮವನ್ನ ಜಪ ಮಾಡುವುದೇ ಇದಕ್ಕೆ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಅಂತ ಹೇಳಿ ಸರ್ವತ್ರ ಸರ್ವದಾ ಎಂಬುದು ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. இல்ல எல்லா வயதினர்களுமே இத வந்து சொல்லலாம். சர்வத்திர சர்வதா எல்லா வயதினர்களுமே பகவானுடைய நாமத்தை சொல்லலாம். ಸೊ ಇನ್ನೊಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಒಂದು ನಾಮವನ್ನ ಯಾರ್ ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳ್ಬಹುದು. ವಯಸ್ಸಾದವರು ಹೇಳ್ಬಹುದು,
ಯಂಗ್ ಆಗಿರೋರು ಹೇಳ್ಬಹುದು, ಯಾರ್ ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳ್ಬಹುದು. எந்த வகுப்பினர்களும் சொல்லலாம். ಜಾತಿ ಜಾತಿ ಓಕೆ, ಎಂತ ಜಾತಿಯವರು ಕೂಡ ಈ ನಾಮವನ್ನ ಹೇಳಬಹುದು. இந்த ஜாதி அந்த ஜாதின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, எல்லாருமே சொல்லலாம். ಯಾವುದೇ ಜಾತಿ ಮತ ಇದೆಲ್ಲ ಯಾವುದು ಇದಕ್ಕೆ ಅಡಚಣೆ ಇಲ್ಲ, ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳ್ಬೋದು. எந்த தேசத்துக்காரங்க வேணாலும் சொல்லலாம். இந்தியா, சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, சர்வத்திர சர்வதா, உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் எங்க வேணாலும் சொல்லலாம். ಸೊ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ನೋಡಿದ್ರೆ ಇದು ದೇಶಕ್ಕೆ ಒಪ್ಪಟ್ಟಿದ್ದಲ್ಲ, ಯಾವ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ಅವರು ಹೇಳಬಹುದು. ಅದು ಅಮೆರಿಕ ಇರ್ಬೋದು, ಇಂಡಿಯಾ ಇರ್ಬೋದು, ಚೈನಾ ಇರ್ಬೋದು, ರಷ್ಯಾ ಇರ್ಬೋದು, ಎಂತ ದೇಶದವರಾಗ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ಅವರು ಹರಿನಾಮವನ್ನ ಜಪಿಸಬಹುದು. பூலோகத்துல சொல்லலாம், பாதாள லோகத்துல சொல்லலாம், சொர்க்கலோகத்துல சொல்லலாம், பிரம்மலோகத்துல சொல்லலாம், வைகுண்டத்திலையும் சொல்லலாம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಹರಿನಾಮವನ್ನ ಹೇಳಕ್ಕೆ ಯಾವುದೇ ಲೋಕಗಳು ನಿಬಂಧನೆ ಇಲ್ಲ. ನಾವು ಸ್ವರ್ಗ ಲೋಕದಲ್ಲೂ ಹೇಳ್ಬಹುದು, ಭೌತಿಕ ಲೋಕದಲ್ಲೂ ಹೇಳ್ಬಹುದು, ಪಾತಾಳ ಲೋಕದಲ್ಲೂ ಹೇಳ್ಬಹುದು, ಎಲ್ಲ ಲೋಕದಲ್ಲೂ ತ್ರಿಕೋಟಿ ಲೋಕದಲ್ಲೂ ಹೇಳ್ಬಹುದು. சமுதாயத்துல எந்த நிலையில இருக்கிறவங்களும் சொல்லலாம். பணக்காரர் சொல்லலாம், ஏழை சொல்லலாம், படித்தவர் சொல்லலாம், படிக்காதவர் சொல்லலாம், ராஜா சொல்லலாம், பிரஜை சொல்லலாம், ಮಂತ್ರಿ சொல்லலாம், ಕೈದಿ சொல்லலாம், ಯಾರು வேணாலும் சொல்லலாம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಯಾರ್ ಬೇಕಾದ್ರೂ ಹರಿನಾಮವನ್ನ ತಗೋಬಹುದು. ಒಬ್ಬ ರಾಜನಾಗಿರ್ಬಹುದು, ಒಬ್ಬ ಕೂಲಿ ಆಗಿರ್ಬಹುದು, ಒಬ್ಬ ದಾಸನಾಗಿರ್ಬಹುದು, ಒಬ್ಬ ಮಂತ್ರಿ ಆಗಿರ್ಬಹುದು, ಒಬ್ಬ ಶ್ರೀಮಂತನಾಗಿರ್ಬಹುದು, ಒಬ್ಬ ದಡ್ಡನಾಗಿರ್ಬಹುದು, ಅಥವಾ ಒಬ್ಬ ಏನ್ ಹೇಳೋದು ಅವನ್ಗೆ ಜ್ಞಾನನೇ ಇಲ್ಲದೆ ಯಾರಾಗಿರ್ಬಹುದು, ಅಂತವನು ಕೂಡ ಭಗವಂತ ನಾಮವನ್ನ ಹೇಳಬಹುದು. அது மட்டும் இல்ல, நீங்க உங்களுடைய இலக்கணம், அதுல அந்த கிராமர், அதையும் நாம சங்கீர்த்தனத்துக்குள்ள பயன்படுத்தலாம். ಸೊ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವನ್ ನಾವು ಗ್ರಾಮರ್ ಕೂಡ ನಾವು ಹರಿನಾಮದಲ್ಲಿ ಸೇರಿಸ್ಕೋಬಹುದು. வியாக்கரணம் படிச்சவங்களா இருந்தா இப்ப உங்களுக்கு புரியும் இது நான் என்ன சொல்ல வரேன்னு. அதுல ಯಾರಿಗೆ ವ್ಯಾಕರಣ ಗೊತ್ತಿದೆಯೋ ಅವ್ರಿಗೆ ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ஓகே, சோ அந்த மாதிரி வியாக்கரணத்தை பயன்படுத்தலாம். ச ரி க ம ப த நி சா, இந்த ஒரு ಸ್ವರங்களையும் ನಾಮ ಸಂಕೀರ್ತನத்துல பயன்படுத்தலாம். ಸೊ ಹಾಗಾಗಿ ವ್ಯಾಕರಣದಲ್ಲೂ ಹರಿನಾಮವನ್ನ ಸೇರಿಸ್ಕೋಬಹುದು. ಅದೇ ತರ ನಾವು ಸಂಗೀತ ಲಹರಿಗಳಾದ ಸರಿಗಮ ಪದನಿಸಲ ಕೂಡ ಈ ಹರಿನಾಮವನ್ನ ಒಪ್ಪಿಟ್ಟಬಹುದು. சோ இந்த மாதிரி ಸರ್ವತ್ರ ಸರ್ವದಾ எல்லா ಜೀವರಾಶಿகளும் சொல்லலாம். ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಇದು ಸರ್ವತ್ರ ಸರ್ವದ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಎಲ್ಲ ಜೀವರಾಶಿಗಳು ಭಗವಂತ ನಾಮಸ್ಮರಣೆಯನ್ನ ಮಾಡಬಹುದು. மனிதர்கள் சொல்லலாம், அசுரர்கள் சொல்லலாம், தேவர்கள் சொல்லலாம், விலங்குகள் சொல்லலாம், ಯಾರು வேணாலும் சொல்லலாம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಮನುಷ್ಯರು ಹೇಳ್ಬಹುದು, ಮೃಗಗಳು ಹೇಳ್ಬಹುದು, ದೇವತೆಗಳು ಹೇಳ್ಬಹುದು, ಮತ್ತೆ ಅಸುರர்கள் ಕೂಡ ಈ ನಾಮಸ್ಮರಣೆಯನ್ನ ಮಾಡಬಹುದು. காலையில சாப்பிட்டுட்டு சொல்லலாம், குளிச்சுட்டு சொல்லலாம், குளிக்காமலும் சொல்லலாம், சாப்பிடாமலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಊಟ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ಬಹುದು, ಊಟಕ್ ಮುಂಚೆ ಹೇಳ್ಬಹುದು, ಸ್ನಾನ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಹೇಳ್ಬಹುದು, ಸ್ನಾನ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಹೇಳ್ಬಹುದು. ಇದಕ್ಕೆ ಯಾವುದೇ ನೀತಿ ನಿಯಮ ಇಲ್ಲ. அதனாலதான் நியமித ஸ்மரணேன ಕಾಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಇದಕ್ಕೆ ನಿಯಮಿತ ಸ್ಮರಣೇನ ಕಾಲ ಅಂತ ಹೇಳಲಾಗಿದೆ. ஓகே, அடுத்தது ஏதா திருஷி தவ கிருபா மமாபி. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಏತಾದೃಶಿ தவ கிருபா மமாபி, ತವ ಕೃಪಾ ಭಗವನ್ ಮಮಾಪಿ. ஓகே, சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதா திருஷி தவ கிருபா, பகவான் தன்னுடைய கருணையை தன்னுடைய கருணையினால எல்லாருமே இந்த ನಾಮத்தை ಜಪಿப்பதற்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ಸೊ ಇಲ್ಲಿ ಏನ್ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಎಂತವರಿಗೂ ಕೂಡ ಭಗವಂತ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಭಗವಂತನ ನಾಮಸ್ಮರಣೆ ಮಾಡಕ್ಕೆ. அவருடைய நாமத்தை இவர் தான் சொல்லணும், அவர் தான் சொல்லணும்னு சொல்லி பகவான் எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் அவர் பண்ணல.
ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಗವಂತ ಇವರೇ ಹೇಳ್ಬೇಕು ಅವರೇ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ யாருக்கும் ಯಾವುದೇ ವಿಧವಾದ தடவನ್ನ ಹಾಕಿಲ್ಲ. அதனாலதான் பகவான் வந்து என்ன பண்றாரு, இப்போ நமக்கு லேப்டாப்ல வந்துட்டு ஒரு பார்ட் உண்டு, அது என்னது, ரேமா மாதாஜி? பிரபு ரேம் சொல்லுவாங்க. எஸ். இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ரேம் அப்படின்னு சொன்னா கூட பகவான் வந்து உடனே ராம்னு என் பேர் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். ಸೊ ಇವಾಗ ಕಂಪ್ಯೂಟರ್ ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಇಂಜಿನಿಯರ್ಸ್ ಕೂಡ ಒಂದ್ಸತಿ ಕಂಪ್ಯೂಟರ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಿಸ್ಟಮ್ ಇದೆ, ಒಂದು ಸ್ಪೇಸ್ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ರ್ಯಾಮ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅವರು ರ್ಯಾಮ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತನ ಏನ್ ತಿಳ್ಕೊಂತಾರಂತೆ, ಅವನು ರಾಮ್ ಅಂತ ಹೇಳಿದಾನೆ ಅಂತ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. சோ அந்த மாதிரி பகவானுடைய அது நாமம்னு தெரியாது அவங்களுக்கு, பகவானுடைய நாமம்னு அவங்க சொல்லல. ஆனா கூட பகவான் அவங்களுக்கும் தன்னுடைய பேரை உச்சரிப்பதற்கு ஒரு வாய்ப்பை இப்படி ஏற்படுத்தி கொடுக்கிறார். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಿದ್ದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅವರು ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಅವ್ರು ಹೇಳಿರ್ತಾರೆ. ಸೊ ಈ ಅವಕಾಶ ಮಾಡ್ಕೊಡೋದು ಯಾರು ಅಂದ್ರೆ ಅದು ಭಗವಂತ. எதுக்காக பகவான் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த நாமத்தை அவர் வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியா கொடுத்துட்டாரு? ಯಾಕೆ ಭಗವಂತ ಇಷ್ಟು ಸರಳವಾಗಿ ಸುಲಭವಾಗಿ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ಹಂಚ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ? ஏன்னா தவ கிருபா, அவர் வந்து இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களை வந்து கஷ்டப்படுறத இந்த பௌதிக உலகத்துல பார்த்து அவர்னால வந்து தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி இந்த பத்த ஜீவன்கள் வந்து இந்த சம்சாரத்துல வந்து கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி, அதுவும் அவங்களே விரும்பி என் நாமத்தை சொல்லாட்டினா கூட அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கறது எப்படின்னு உட்காந்து யோசிச்சு பகவான் வந்து என்ன பண்ணிட்டாரு, ಎಲ್ಲಾ இடத்துலயும் மறைமுகமா அவர் பேரை உள்ள வச்சிட்டாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಯಾಕೆ ಭಗವಂತ ಈ ತರ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ಸಮವಾಗಿ ಹಂಚಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ತವಕೃಪಾ ಎಂಬುದೇ ಕಾರಣ. ತವಕೃಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತನ ಕಾರಣವೇ ಇಲ್ಲದ ಕರುಣೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಹರಿನಾಮವನ್ನ ಗೊತ್ತಿದ್ದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅವ್ರಿಗೆ ಹೇಗಾದ್ರೂ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಒಳಗೆ ಇಟ್ಬಿಟ್ಟಿದಾರಂತೆ. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ದೇನೆ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಹೇಳುವ ಒಂದು ಅವಕಾಶನು ಭಗವಂತನೇ ಮಾಡ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா ஈத்ருஷம் துர்தெய்வம் அடுத்த வார்த்தை. அதாவது எனக்கு தான் வந்து அதிர்ஷ்டமே இல்ல, நான் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறேன், நான் வந்து பகவானுடைய நாமத்தை நான் வந்து சொல்ல மாட்டேங்கிறேன். ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಪದ ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈದೃಶಂ ದುರ್ದೈವಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಇದು, ನಾನು ಇಷ್ಟೆಲ್ಲ ಭಗವಂತ ನಮಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಭಗವಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರಂತೆ, ಹೇಗಾದ್ರೂ ಅವ್ರಿಗೆ ನನ್ನ ನಾಮವು ಕಂಡು ಬರ್ಲಿ, ಅವ್ರು ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ನನ್ನ ನಾಮಸ್ಮರಣೆ ಮಾಡ್ಲಿ ಅಂತ ಒಂದೊಂದು ವಿಷಯದಲ್ಲೂ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಅವರು ಒತ್ತಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ನಾನ್ ಎಂತ ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನ್ ಎಂತ ದುರಾದೃಷ್ಟವಂತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನನಗೆ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ತಗೊಳಕ್ಕೆ ನನಗೆ ಆಸಕ್ತಿ ಒಂಚೂರು ಇಲ್ಲ. நான் என்ன பண்றேன், பகவானுடைய நாமத்துக்கு அபராதம் பண்றேன். துர்தெய்வம்னா இங்க வந்து பகவானுடைய நாமத்துக்கு செய்யக்கூடிய அபராதம், அதுதான் நம்மளுடைய துரதிஷ்டம். ಸೊ ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ದುರ್ದೈವಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಪರಾಧಗಳು. ಸೊ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾಮ ಅಪರಾಧಗಳನ್ನ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಇದೇ ನಮ್ಮ ದುರಾದೃಷ್ಟ. சோ இந்த துரதிஷ்டம் நமக்கு வந்துட்டு பல விதங்கள்ல இருக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ದುರಾದೃಷ್ಟವು ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಬಹುದು. அது வந்து பகவானுடைய நாமத்தை இந்த அளவுக்கு எளிமையா எல்லாருக்குமே சொல்ற அளவுக்கு வந்து கொடுத்திருந்தும் கூட அந்த பகவானுடைய நாமத்தை நான் எடுத்துக்கல, அது நம்மளுடைய ದುರದೃಷ್ಟம். ಸೊ ಮೊದಲಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನನಗೆ ಯಾಕೆ ದುರಾದೃಷ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಸರಳವಾಗಿ ನಮಗೆ ಸಂಪರ್ಕಿಸುವ ಹಾಗೆ ಭಗವಂತ ನೀಡಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಆ ನಾಮವನ್ನ ತಗೊಳಕ್ಕೆ ನನಗೆ ಆಸೆ ಇಲ್ಲ, ಇದೇ ಮೊದಲನೇ ದುರಾದೃಷ್ಟ. அதாவது நம்ம கைக்கு வந்து அது கிடைச்சதுக்கு அப்புறமா கூட பயன்படுத்தாம இருக்கிறது ದುರದಿಷ್ಟಂ. ಸೊ ಭಗವಂತನ ನಾಮವು ನಮ್ಮ ಕೈಗೆ ಬಂದು ಸೇರಿದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಅದನ್ನ ನಾವು ಉಪಯೋಗಿಸಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ದೊಡ್ಡ ದುರಾದೃಷ್ಟ. அதனாலதான் நமக்கு வந்து எப்பெல்லாம் வந்து சந்தர்ப்பம் கிடைக்குதோ
அப்பெல்லாம் நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு அந்த நேரத்தை சரியா நம்ம வந்து பயன்படுத்தணும். ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವಾಗೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಸಮಯ ಸಿಗ್ತಾ ಇದೆಯೋ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಉಚ್ಚರಿಸೋಕೆ ನಾವು ಏನ್ ಹೇಳುದು ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ನಮ್ಮನ್ನ ನಾವು ಕೊಟ್ಬಿಡ್ಬೇಕು. இன்னொரு துரதிர்ஷ்டம் என்னன்னா, பக்தர்கள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. ಸೊ ಇನ್ನೊಂದು ದುರಾದೃಷ್ಟ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಕ್ತರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದು. நமக்கு பல நேரம் பக்தர்களுக்கு மேல வந்து முழு நம்பிக்கை வர்றது கிடையாது. ಸೊ ನಮ್ಗೆ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಕ್ತರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಎಂಬುದು ತುಂಬಾ ಚಂಚಲವಾಗಿರುತ್ತೆ. அந்த பக்தர் நமக்கு வந்து தூய பக்தியை வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு, இந்த மாதிரி பக்தி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அட போங்க ப்ரோ, உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிடுவோம். ಸೊ ಅವಾಗ ನಾವು ಯಾರಾದ್ರೂ ಭಕ್ತರು ಬಂದು, ಯಾಕಪ್ಪ ನೀನ್ ಜಪ ಮಾಡ್ಬೋದಲ್ಲ, ಹರಿನಾಮ ತಗೋ ಜಪ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅಯ್ಯೋ ಪ್ರಭು ನಿಮ್ಗೆ ಬೇರೆ ಕೆಲ್ಸಾನೇ ಇಲ್ಲ ಬಿಡಿ ಪ್ರಭು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರು ತಿರಸ್ಕರಿಸ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை நாமளே வந்து ஒதுக்குறது. அது ஒரு துரதிர்ஷ்டம் நமக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆ ದೊರಕಿರುವ ಅದೃಷ್ಟವನ್ನ ನಾವೇ ತಿರಸ್ಕರಿಸ್ತಾ ಇದ್ವಿ. ಇದು ನಮ್ಮ ದುರಾದೃಷ್ಟ. இன்னொரு துரதிர்ஷ்டம் என்னன்னா, சோம்பேறியா இருக்கிறது ஒரு துரதிர்ஷ்டம். ಇನ್ನೊಂದು ದುರಾದೃಷ್ಟ ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೋಂಬೇರಿತನ. ಸೊ ಸೋಂಬೇರಿತನವನ್ನ ಹೊಂದ್ಕೊಂಡಿರೋದೇ ಒಂದು ದುರಾದೃಷ್ಟ. ஏன்னா அந்த சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால நாம வந்து ஒழுங்கா பக்தி பண்ண மாட்டோம். ಸೊ ನಾವು ಇಂತ ಸೋಂಬೇರಿತನವನ್ನ ಹೊಂದ್ಕೊಂಡಿರೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಭಕ್ತಿ ಮಾಡಕ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇಲ್ಲ. அதனால அது ஒரு துரதிர்ஷ்டம் நமக்கு. ಅದು ಕೂಡ ಒಂದು ವಿಧವಾದ ದುರಾದೃಷ್ಟವೇ. அதுக்கப்புறமா வந்து பக்தருடைய சங்கத்தை வந்து தவிர்ப்பது ஒரு ದುರದಿಷ್ಟಂ. ಮತ್ತೆ ಭಕ್ತರ ಸಂಘವನ್ನ ತ್ಯಜಿಸೋದು ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಧವಾದ ದುರಾದೃಷ್ಟ. ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, துளையாமல் அவனாதி ந சொர்க்கம் ந புனர்பவ. அதாவது பகவத் சங்கி சங்க, அதாவது பகவானுடைய பக்தருடைய சங்கம் இருக்கே, அது வந்து துளையாம லவனாபி. லவனம்னா ஒரு நிமிஷத்துலயே ரொம்ப கம்மியான ஒரு கால அளவு. அந்த அளவு ஒருத்தர் வந்து ஒரு பக்தர் கூட சங்கம் கிடைச்சா கூட அது வந்து சொர்க்கத்துக்கோ இல்லைன்னா வந்து பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலையை அடைகிறதுக்கோ கூட அது வந்து சமம் ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ಯಾವ ಶ್ಲೋಕ? ಎಂದ ಶ್ಲೋಕ? ಸೆಕೆಂಡ್ ಕ್ಯಾಂಟೋல இருக்கு ಮಾತಾಜಿ, சொல்றேன். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಗವಂತನ ಒಂದು ವಿಶೇಷತೆ, ಈ ನಾಮದ ಒಂದು ವಿಶೇಷತೆ, ಈ ಸಾಧು ಸಂಘದ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂದಲ್ಲಿ ಹೇಳಲಾಗಿದೆ, ಲವ ಮಾತೃ ಸಾಧು ಸಂಘ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಒಂದು ಲವ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ನಿಮಿಷಕ್ಕೂ ಕಡಿಮೆ ಆದದ್ದು. ಸೊ ಅದ್ನ ಒಂದು ಕ್ಷಣ ನಮ್ಗೆ ಆ ಒಂದು ಭಕ್ತರ ಸಂಘ ದೊರಕೋದು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನಮಗೆ ಸಹಕರಿಸುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮನ್ನ ಈ ಒಂದು ಭವಸಾಗರವನ್ನ ದಾಟಿ ಸ್ವರ್ಗವನ್ನ ದಾಟಿ ನಾವು ಭಗವಂತನಲ್ಲಿ ಸೇರುವ ಒಂದು ದಾರಿಯನ್ನ ತುಂಬಿಸುತ್ತದೆ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 18வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு, துளையாமலவனாபி ந சொர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானம் கிம் உதாசிசா. அதாவது இந்த பக்தருடைய சங்கம் அது வந்து ஒரு நிமிஷத்தை விட கம்மியா கிடைச்சா கூட அதுக்கு ஈடு எதுவுமே இல்லை. ಪ್ರಭು ಮೊದಲನೇ ಸ್ಕಂದ 18ನೇ ಶ್ಲೋಕ, 18th chapter 13th ಶ್ಲೋಕ. ಓಕೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಮೊದಲನೇ ಸ್ಕಂದದ 18ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೇಗೆ ಒಂದು ಭಕ್ತನ ಒಂದು ಸಂಘವು ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಲಾಗಿದೆ. இன்னொரு துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, அளவு கடந்த காமம், பேராசை, கோபம், இது எல்லாமே நம்மளுடைய துரதிர்ஷ்டம். ಸೊ ಇನ್ನೊಂದು ದುರಾದೃಷ್ಟ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಕೋಪ ಮತ್ತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ ಸ್ವಾರ್ಥ, ಇದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಒಂದು ರೀತಿಯಾದ ದುರಾದೃಷ್ಟವೇ.
உதாரணத்துக்கு ராவணன் எடுத்துக்கலாம். ராவணன் வந்து ஒரு கோல்டன் சிட்டில இருந்தான். ஆனா அந்த கோல்டன் சிட்டி எல்லாமே வந்து அழிக்கப்பட்டது. எதனால? ಅವನುடைய அந்த அளவு கடந்த ಕಾಮத்தினால. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ನಾವು ನೋಡ್ಬೋದು, ರಾವಣ. ಸೊ ರಾವಣ ಎಲ್ಲಿದ್ದ? ಚಿನ್ನದಂತ ಒಂದು ಅರಮನೆಯಲ್ಲಿ, ಲಂಕದಲ್ಲಿ ಬಾಳ್ತಾ ಇದ್ದ. ಆದ್ರೆ ಆ ಇಡೀ ಲಂಕವು ನಾಶವಾಗಕ್ಕೆ ಕಾರಣ ಅವನ ಸ್ವಾರ್ಥ ಮತ್ತು ಅವನ ಕಾಮ. சோ இது மாதிரி பக்தருடைய வாழ்க்கையிலும் இந்த குணங்கள்னால அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை எப்படி இழக்கிறாங்கிறதுக்கு நம்ம பல உதாரணங்கள், நம்ம கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಕ್ತರು ಕೂಡ ಈ ತರ ಅನೇಕ ದುರಾದೃಷ್ಟಗಳನ್ನ ಹೊಂದುತ್ತಾ ಅವ್ರು ಹೇಗೆ ಭಗವಂತನ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಕ್ಕೆ ಇನ್ನೆಲ್ಲವಾದ உதாரணಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ಬೋದು. சோ இந்த மாதிரியான பலவிதமான துரதிர்ஷ்டங்கள்னால நமக்கு வந்து என்ன ஆகல, அதாவது பகவானுடைய நாமத்துக்கு செய்யக்கூடிய அபராதம், மற்ற துரதிர்ஷ்டங்கள், இதனால இகஜானி நானூறாக எனக்கு பகவானுடைய நாமத்துக்கு மேல ஒரு சுவைங்கிறதே வரல, ஒரு பற்றுதல்ங்கிறதே வரல. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇಷ್ಟೊಂದು ದುರಾದೃಷ್ಟ ಒಂದ್ ಕಡೆ, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಅದೇ ಭಕ್ತರ ಮೇಲೆ, ಸಂಘದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಕಾರಣ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇದಕ್ಕೆ ಇಹಜನಿ ನಾನು ರಾಗ, ಹಾಗಾಗಿ ನನಗೆ ಅದ್ರ ಮೇಲೆ ಯಾವುದೇ ರಾಗ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೀತಿನೇ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ನಮ್ಗೆ ಆಸಕ್ತಿನೇ ಮೂಡ್ತಾ ಇಲ್ಲ. நமக்கு வந்து அதிகமான பற்றுதல், பயம், கோபம், காமம், இதுல எந்த ஒரு குணம் நம்ம கிட்ட இருந்தா கூட அந்த நேரத்துல நம்மளால பகவானுடைய நாமத்தை ஜெபிக்க முடியாது, இல்ல அந்த ஜெபிக்கிறதுக்கான ஒரு ಆಸೆயும் வராது. ಇದು ನಮಕ್ಕೆ ಒಂದು ಪರ್ಸನಲ್ ಅನುಭವ இருந்திருக்கும். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆ ಜಾಸ್ತಿ ಕೋಪ ಮತ್ತೆ ಆಕರ್ಷಣೆ ಮತ್ತು ಕಾಮ, ಕ್ರೋಧ ಇದೆಲ್ಲ ಇದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ ಭಗವಂತನ ಆ ಸ್ಥಿತಿಗತಿಯಲ್ಲಿ ಹರಿನಾಮವನ್ನ ಹೇಳಕ್ಕೆ ನಮಗೆ ಆಸೆ ಮೂಡುವುದಿಲ್ಲ. இல்ல ஒரு நாள் பார்த்தோம்னா நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நல்லா வந்து ஜெபம் பண்ணிருப்போம், நமக்கே வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு ஹாப்பினஸ், ನಾನ್ தான் இப்படி ஜெபம் பண்ணானா அப்படின்னு சொல்லி. ಒಂದ್ ದಿವಸ ನಮ್ಗೆ ಹೇಗ್ ಅನ್ಸುತ್ತೆ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಫೋಕಸ್ಡ್ ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡಿರ್ತೀವಿ, ತೃಪ್ತಿಯಾಗಿ ಇರುತ್ತೆ ಮನಸ್ಸು. ಅವತ್ತು ನಾನಾ ಎಷ್ಟು ಜಪ ಮಾಡಿರೋದು, ನಾನು ಇಂಥ ಕ್ವಾಲಿಟಿ ಜಪ ಮಾಡಿದೀನ ಅಂತ ಒಂದ್ ದಿವಸ ನಮ್ಗೆ ಅನ್ಸುತ್ತೆ. பட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா நம்ம சாட்டிங் அப்படியே ಫುಲ್ ಡೌನ್ போயிருக்கும். ಸೊ ಎರಡನೇ ದಿವಸ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ ಜಪ ಹೇಗಾಗ್ಬಿಟ್ಟಿರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಝೀರೋ ಲೆವೆಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟಿರುತ್ತೆ. ಒಂದು ಕ್ವಾಲಿಟಿ ಇರಲ್ಲ, ಒಂದು ಪ್ಯೂರಿಟಿ ಇರಲ್ಲ, ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಆಸೆ ಇರಲ್ಲ, ಪಾಸ ಇರಲ್ಲ, ಈ ತರ ಅದು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿರುತ್ತೆ. எதனால சடனா வந்து இந்த அளவு டவுன் ஆயிருச்சு? ಸೊ ಅವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಸಡನ್ ಆಗಿ ಯಾಕೆ ಹಿಂಗೆ ನಾನು ಡೌನ್ ಆಗ್ಬಿಟ್ಟೆ ಹರಿನಾಮ ಜಪ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ? ஏன்னா அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பக்தருக்கு அபராதம் பண்ணிருப்போம். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆವತ್ತು ನಾವು ಗೊತ್ತಿದ್ದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಯಾವ್ದೋ ಒಂದು ಭಕ್ತನನ್ನ ನಿಂದಿಸಿರ್ತೀವಿ. அது வந்து வார்த்தையால, இல்லைன்னா வந்து சரீரத்தால, இல்லைன்னா மனசால, இதுல எதுல பண்ணியிருந்தாலும் அது வந்து ಡೌನ್ல ಪಾಂಜಿரும். ಸೊ ಯಾವಾಗ ನಾವು ಗೊತ್ತಿದ್ದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮನಸ್ಸೋ ವಾಚ ಕರ್ಮಣಃ ಈ ಮೂರಿಂದ ನಾವು ಗೊತ್ತಿದ್ದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಯಾವುದೇ ವಿಧವಾದ ಭಕ್ತರಿಗೆ ಅಪರಾಧಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ನಮಗೆ ಹರಿನಾಮವನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಜಪಿಸೋಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುದಿಲ್ಲ. நம்ம மனசுக்குள்ள நினைப்போம், இந்த பக்தர் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப டார்ச்சரா இருக்கே, இவர் ஏன் வந்து இப்படி பேசுறாரு, இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல ஒரு பல பிளான் வந்து அவருக்காக போடுவோம். ಸೊ ಅವಾಗ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದೊಂದ್ಸತಿ ನಮ್ಗೆ ಯಾರೋ ಒಂದು ಭಕ್ತರು ಇಷ್ಟ ಆಗುದಿಲ್ಲ, ಅವರ ಕಾರ್ಯಗಳು ಇಷ್ಟ ಆಗುದಿಲ್ಲ. ಸೊ ಅವಾಗ ನಾವು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅನೇಕ ಪ್ಲಾನ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀರಿ. ಹೇಗೆ ಈ ಡಿವೋಟಿಯನ್ನ ಅವಾಯ್ಡ್ ಮಾಡೋದು, ಈ ಡಿವೋಟಿ ಯಾಕೆ ಹಿಂಗಿದ್ದಾರೆ, ಇವರನ್ನ ಹೇಗೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಅನೇಕ ಚಿಂತನೆಗಳನ್ನ ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನಾವು ಏರ್ಪಡಿಸ್ತಾ ಇರ್ತೀವಿ. அந்த மாதிரி மனசளவுல அந்த பக்தருக்கு எதிரா நம்ம வந்து நினைக்கிறதுனால அடுத்த நாள் நம்மளுடைய ஜெபம் புஸ்ன்னு போயிடும். ಸೊ ಹೀಗೆ ನಾವು ಆ ಭಕ್ತನ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಚಿಂತನೆಗಳನ್ನ ಮಾಡೋದ್ರಿಂದ ನಮಗೆ ಹರಿನಾಮದ ಮೇಲೆ ಇರುವ ರುಚಿ ಅಥವಾ ಆಸಕ್ತಿ, ಮಾಡುವ ಸ್ಥಿತಿ ಎಲ್ಲವೂ ಡೌನ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. சோ இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி
அபராதங்களை எல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து உச்சரித்தார் அப்படின்னு சொன்னா அப்போ அவர் பகவானுக்கும் அந்த நாமத்துக்கும் இடையில வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத அவர்னால வந்து உணர முடியும். அது அந்த நாமமே அவருக்கு வந்து வெளிப்படுத்தும். ಅವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಪ್ರಭು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇಂಥ ಸ್ಥಿತಿಗತಿಗಳಿಂದ ಮತ್ತೆ ಹರಿನಾಮದ ಮೇಲೆ ಇರುವ ಅಪರಾಧಗಳನ್ನ ನಾವು ಮೊರೆ ಹೊಡೆದ್ರೆ ಆವಾಗ ನಮಗೆ ಭಗವಂತನ ನಾಮಕ್ಕೂ ಭಗವಂತನಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲ ಎಂಬುದನ್ನ ನಾಮವೇ ನಮಗೆ ಅರ್ಥಪೂರ್ಣಕವಾಗಿ ಮಾಡುತ್ತೆ, ನಾಮವೇ ನಮಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಸುತ್ತದೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. இப்ப நமக்கு வந்து இன்னொரு சந்தேகம் கூட வரலாம். பகவானுடைய நாமம் ஆன்மீகமானதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா அந்த நாமத்தை ஜெபிக்கிறதுக்கு நம்ம பௌதிகமான புலன்களை தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த பௌதிகமான புலன்கள் ஆன்மீகமான நாமத்தை சுவைக்க முடியும்? ಸೊ ಒಂದ್ಸತಿ ನಮ್ಗೆ ಡೌಟ್ ಬರುತ್ತೆ, ನೋಡು ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾಗಿ ಇರೋದು ಈ ನಾಮ ಹರಿನಾಮ, ಮತ್ತೆ ನಮ್ಮ ಇಂದ್ರಿಯಗಳೆಲ್ಲ ಭೌತಿಕವಾಗಿರೋದು. ಸೊ ಈ ಭೌತಿಕವಾಗಿರುವ ಇಂದ್ರಿಯಗಳಿಂದ ಹರಿನಾಮವನ್ನ ತಪ್ಪಿಲ್ಲದೆ ಪಾಪಗಳಿಲ್ಲದೆ ಹೇಗೆ ಜಪಿಸುವುದು? இந்த பௌதிகமான புலன்களை வச்சு நான் எப்படி ஆன்மீகமான பகவானை புரிஞ்சுக்கிறது, அவருடைய நாமத்தை புரிஞ்சுக்கிறது? ಸೊ ಈ ಭೌತಿಕ ಇಂದ್ರಿಯಗಳನ್ನ ಇಟ್ಕೊಳ್ಳುತ್ತಾ ನಾನು ಹೇಗೆ ಭಗವಂತನ ನಾಮವಾಗಿರ್ಲಿ ಭಗವಂತನ ರೂಪವಾಗಿರ್ಲಿ ಭಗವಂತವನ್ನ ಸಂಬಂಧಿಸುವ ಹಾಗೆ ನಾನು ಹೇಗೆ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದು? அதைத்தான் பக்தி ரசாமிர்த சிந்துல சொல்லி இருக்கு. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நா பவேத் கிராஹ்யம் இந்திரியை. நா பவேத் கிராஹ்யம் இந்திரியை. கிராஹ்யம்னா என்னது? கிராஹ்யம்னா கிரகிச்சுக்கிறது. சோ கிரகிச்சுக்கிறது. நா பவேத் கிராஹ்யம் இந்திரியை. இந்த புலன்கள்னால என்ன பண்ண முடியாதா? கிரகிக்க முடியாது. எதா? ಭಗವಾನುடைய ನಾಮ ರೂಪ ಗುಣ ಲೀಲೆಗಳ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಭಕ್ತಿ ರಸಾಮೃತ ಸಿಂಧು ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೌದು ನಮ್ಮ ಇಂದ್ರಿಯಗಳಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ಶಕ್ತಿ ಇಲ್ಲ ಭಗವಂತನ ನಾಮ ಗುಣ ಅವರ ಒಂದು ಲೀಲೆಗಳನ್ನೆಲ್ಲ ಗ್ರಹಿಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ. அப்போ என்கிட்ட பௌதிக புலன்கள் தான் இருக்கு, அதை விட்டுட்டு நான் வேற எதை வச்சு வந்து நான் அவரை வந்து புரிஞ்சுக்கிறது? ಸೊ ಹಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ನನ್ಗಿರೋದು ಇದೊಂದೇ, ಈ ಇಂದ್ರಿಯಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡೇ ನಾನ್ ಮಾಡ್ಬೇಕು. ಸೊ ಇದನ್ ಬಿಟ್ರೆ ನಾನು ಹೇಗೆ ಭಗವಂತನ ನಾಮ ರೂಪ ಲೀಲೆಗಳನ್ನ ನಾನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು? அது கவலைப்பட வேண்டாம். சேவான்முகேகி ஜிக்வாதவ் ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. பகவானுக்கு இந்த நாக்கில இருந்து தொடங்கி நம்ம சேவை செய்யறதன் மூலமா என்னாகும்? நம்மளுடைய சரீரம் அப்புறம் வாக்கு மனசு இது எல்லாமே வந்து தூய்மை அடைஞ்சு என்னாகும்? ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. அந்த நாமம் என்ன பண்ணுது? அதுவே தன்னை முழுமையாக வெளிப்படுத்துது. ಸೊ ಅದಕ್ಕೆ ನೀವೇನ್ ಚಿಂತೆ ಪಡ್ಬೇಕಾಗಿಲ್ಲ. ನೀವು ಮಾಡ್ಬೇಕಾಗಿರೋದೆಲ್ಲ ಏನು ಅಂದ್ರೆ ಸೇವಾಹದಿ ಜೀವಹಾದು. ಅಂದ್ರೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಹೆಂಗೆ ಫಸ್ಟ್ ಸೇವೆ ಜೀವಹಾದು. ಜೀವಹಾದು ಅಂದ್ರೆ ನಾಳಿಗೆಯಿಂದ ಹರಿನಾಮವನ್ನ ಜಪಿಸುತ್ತಾ ಭಕ್ತರ ಸಂಘದಲ್ಲಿ ಭಕ್ತರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ನಿರಂತರವಾಗಿ ಈ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಈಡುಪಡಿಸುತ್ತಾ ನಮ್ಮನ್ನ ಆ ಒಂದು ಪಕ್ವ ಸ್ಥಿತಿಗೆ ನಾವು ಬರ್ತೀವಿ. சோ அந்த மாதிரி பகவானுடைய நாமம் அவரையே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால தத்ரார்ப்பித நிஜ சர்வ சக்தி அது பகவானுடைய நாமத்துல இருக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಗವಂತನ ನಾಮವೇ ನಮಗೆ ಆ ಒಂದು ನಾಮದ ವಿಶೇಷ, ನಾಮದ ಒಂದು ಮುಖ್ಯತ್ವ ನಮಗೆ ಭಗವಂತನೇ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ தத்ரார்ப்பித சர்வசக்தி. சோ இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். நம்ம வந்து பகவானுடைய நாமம் அநேகமானதுன்னு பார்த்தோம். அந்த நாமத்துல எல்லாமே வந்து நிஜ சர்வ சக்தி இருக்குன்னு பார்த்தோம். அந்த நாமத்தை அவர் கருணையோட நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு பார்த்தோம். ஆனா அந்த நாமத்துல நமக்கு சுவை வராததுக்கு நாம செய்யக்கூடிய அபராதம் தான் காரணம்னு பார்த்தோம். சோ இதுல இருந்து நம்ம வந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா அந்த அபராதங்கள்ல இருந்து விடுபட்டு நம்ம பகவானுடைய நாமத்தை முழு தீவிரமான முயற்சியில நம்ம வந்து ஜெபம் செய்யும் போது அந்த நாமமானது தன்னை முழுமையாக வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ಸೊ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಭಗವಂತನ ನಾಮವು ಅನೇಕವಾಗಿದೆ ಮತ್ತು ಭಗವಂತನ ನಾಮದಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಎಂತದ್ದು ಆಗಿದೆ. ಮತ್ತೆ
ಈ ಒಂದು ಶಕ್ತಿಗತಿ ಇದ್ರೂ ಕೂಡ ನಮ್ಮ ಭಗವಂತನ ಕೃಪೆ ಹೆಂಗಿದೆ ಇದೆಲ್ಲವೂ ಗೊತ್ತಿದ್ರು ನಾವು ಇದನ್ನ ಕೈಗೊಳ್ಳಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಕಾರಣ ಏನು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ದುರಾದೃಷ್ಟ ಮತ್ತು ನಾವು ಮಾಡುವ ಅಪರಾಧವೇ. ಸೊ ಇದನ್ನೆಲ್ಲವೂ ಸಹ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ನಾವು ಅವಾಯ್ಡ್ ಮಾಡಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಆಗಿ ನಮಗೆ ಭಗವಂತನ ಕರುಣೆಯಿಂದ ನಮಗೆ ಈ ನಾಮವೇ ಅದರ ಒಂದು ಸ್ವರೂಪವನ್ನ ನಮಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. ಯಾ, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ಧನ್ಯವಾದ. ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். ಹೇಳಿ.